லூயா, ரொம்ப சந்தோஷம். உங்கள் மத்தியில் ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததற்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். வாசனனுக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். போதக பிதாக்களுக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். என் அன்பின் குடும்பத்திற்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்து வருகையில் இப்போ வந்தாருன்னா எங்கள் குடும்பத்துலேயும் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க. அவங்க தேவராஜ்யத்துக்கு வருவாங்களான்னு தெரியல. ஒருவேளை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஆண்டவர் வந்தாருன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படி நம்ம அப்பா வீட்டுக்கு போயிடுவோம். அப்போ நான் உங்களை குடும்பம் சொன்னது தப்பு இல்லையே. ஏன்னா நீங்கள் ஊழியக்காரனாக பாவித்து கொள்ளாமல் என்னை ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு மகனாக, ஒரு தம்பியாக, ஒரு அண்ணனாக, தகப்பன்மார்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் நம்ம குடும்பமாக சேர்ந்து நம்ம தேவனை ஆராதிக்க முடியும். ஆமென். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மளோடு கூட பேசட்டும். சிவகாசியில் அண்ணனை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும். ஆபிரகாம் சார்லஸ் அண்ணனில் வச்சு மீட்டிங் நடத்தும்போது, அகஸ்டின் அண்ணனில் வச்சு மீட்டிங் நடத்தும்போது இங்கே கில்ஃபோர்ட் அங்கிள்னு ஒருத்தங்க வருவாங்க. சிவகாசிக்கு நான் வருவேன். அவங்க டிஜே சங்கிள் பீரியட். அவங்க பர்சனலாக எங்கள் வீட்டுக்கு வரும்போது என்னை கூப்பிட்டு ப்ளஸ் பண்ணி ஜோம் பண்ணிட்டு போகும். ரொம்ப வயதானவங்க. அப்போ நான் வரும்போது இவங்க ஃபோட்டோலாம் அப்போ நான் கேட்டேன், அங்கிள் இவங்க இந்த ஏரியாவில் கர்த்தருக்காக நல்ல ஊழியம் செஞ்சிட்ருக்கிற தம்பி அப்படின்னு. அவங்களுக்கு வயசு 80 அவங்க அப்படி பேசிட்டோம். அப்போ தான் நான் யோசித்தேன், ஓகே அகஸ்டின் அண்ணன், ஆபிரகாம் அந்த நாட்களில் நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ யோசித்தேன், ஆனால் அன்றைக்கு எரிந்த அதே நெருப்பு இன்றைக்கும் அணையாமல் அந்த தெய்வ மனுஷன் மூலமாக இந்த எல்லைகளில் அவரோடு இணைந்திருக்கிற ஊழியர்களோடு கூட இணைந்து, சிவகாசினாலே பட்டாசு தான், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக பயங்கரமாக அடிச்சு வட்டையை கிளப்புற மாதிரி தெரியுது. உங்கள் கைத்தட்டை பார்த்தாலே இப்படி தெரியுது. அது என்ன சார் பட்டாசு? இங்கே தான் சார் உண்மையான பட்டாசு. ஒரு பாட்டு படிக்கலாமா? ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சு. இன்னும் நாளைக்கு நிறைய, அதனால் கொஞ்சம் என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு நான் பாட்டு படிப்பேன். நீங்கள் என்னை உற்சாகப்படுத்த கொஞ்சம் கை தட்டி சப்போர்ட் பண்ணணும். ஆமே சொல்லுங்க. அக்கி மேகம் போன்ற சாட்சிகளே, எம்மை முன் சென்ற சூத்தர்களே, பரலோகத்தின் வீதிகளில் எந்த ஓட்டத்தை காண்பவரே, மேகம் போன்ற சாட்சிகளே, எம்மை முன் சென்ற சுத்தர்களே, பரலோகத்தின் வீதிகளில் எந்த ஓட்டத்தை காண்பவரே, இவ்வுலகென்னை மயக்கையிலே, சாத்தானின் சதிகள் வணைக்கையிலே, இவ்வுலகென்னை மயக்கையிலே, சாத்தானின் சதிகள் வணைக்கையிலே, உந்தன் சாட்சியை நினைத்திடுவேன், உந்தன் ஓட்டத்தை தொடங்கிடுவேன், உந்தன் சாட்சியை நினைத்திடுவேன், உந்தன் ஓட்டத்தை தொடங்கிடுவேன். அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடுமுயல் அடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சீஷர்களே, அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடுமுயல் அடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சீஷர்களே, செடியின் மோசையே, தேவ மகிமையை கண்டவனே, பார்வோனின் அரண்மனை வாழ்க்கையையும் குப்பையா எண்ணின சீமானே, உச்செடியின் மோசையே, தேவ மகிமையை கண்டவனே, பார்வோனின் அரண்மனை வாழ்க்கையையும் எண்ணின சீமானே, மோசே தேவ
குப்பையாய் எண்ணின சீமானே, இவ்வுலகென்னை மயக்கையிலே, சத்தானின் சதிகள் வனைக்கையிலே, இவ்வுலகென்னை மயக்கையிலே, சத்தானின் சதிகள் வனைக்கையிலே, உந்தன் சாட்சியை நினைத்திடுவே, உந்தன் ஓட்டத்தை தொடங்கிடுவே, உந்தன் சாட்சியை நினைத்திடுவே, உந்தன் ஓட்டத்தை தொடங்கி சேர்ந்து சொல்லுங்க. அக்கினி உள்ள வேகவில்லை, தண்ணீரின் உள்ள மூழ்கவில்லை, கடுமுயல் அடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சீசர்களே. அக்கினி உள்ள வேகவில்லை, தண்ணீரின் உள்ள மூழ்கவில்லை, கடுமுயல் அடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சீசர்களே. சுழல் காற்றின் எலியாவே, யெசபேலை வென்றவனே, பார்வோனை வெட்கப்படுத்தி சவாலை வென்றவனே, கர்மேலின் மேல் அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று முழங்கி, இவ்வுலகே பின் மாறினாலும் தேவனுக்காக நின்றவனே. அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடுமுயல் அடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சீசர்களே. அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடுமுயல் அடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சீசர்களே. அல்லேலூயா. சத்துரு நம்ம குடும்பத்தை, நம்ம ஊழியத்தை, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படியாவது கவுழ்க்கணும், எப்படியாவது திட்டம் பண்ணி பெரிய குந்தளிப்பை கொண்டு வந்தான். அப்பவும் சீஷர்கள் இயேசுவை மறுதளிக்கலை. ஒரு பெரிய காற்று வந்துச்சு, அப்பவும் சீஷர்கள் இயேசுவை மறுதளிக்கலை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவராஜ்யத்துக்காக வைராக்கியமாக நிற்கும்போது, ஒரு மடங்கு அக்கினி 7 மடங்கு கூட்டும் போது அப்பமும் தேவன் அவர்கள் மறுதளிக்கலை. பெண்ணினாளுக்கு குழந்தை இருக்கும்போது, அவங்க குடும்பத்துக்கு குழந்தை இருக்கும்போது அண்ணாளுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அண்ணாள் தேவராஜ்யத்தை தேவ சமூகத்தை மறுதளிக்கலை. கடைசி பிசாசு பிரச்சனை பண்ணி டயர்டாகி நேராக பரலோகத்துக்கு போய் நின்னானா. அப்போ ஆண்டவர் கேட்டாரா, என்ன யோபுவை குற்றப்படுத்தின மாதிரி வேறு யாரையும் குற்றப்படுத்த வந்திருக்கியாப்பா? அப்போ பிசாசு சொன்னானா, இல்லை, நான் அக்கினியை அனுப்பினேன், அதுலேயும் உங்கள் ஜனங்கள் உங்களை மறுதளிக்கலை. பெருங்காற்று அனுப்பினேன், அதுலேயும் உங்கள் ஜனங்கள் உங்களை மறுதளிக்கலை. அப்போ என்ன தான் சொல்ல வர? இல்லை, இப்போ நான் உங்ககிட்ட என்னுடைய சாட்சியோடு கூட ஒரு சைனோட உங்கள்கிட்ட என்னுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறேன். இவர்கள் எல்லோரும் உன்னதமான தேவனுடைய சீஷர்கள்னு. சார், சத்துரு தேவராஜ்யத்தில் சாட்சி சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை, நம்ம ஊழியத்தை உடைக்க எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும், என்ன போராட்டம் வந்தாலும், தரிசனத்துக்காக தரிசன பூமியில் நின்ற தகப்பன்மார்களை பார்த்து வருகிற நாட்களில் சத்துரு போய் சாட்சி சொல்லுவான் தேவராஜ்யத்துக்கு முன்னாடி. என்னப்பா மறுபடி வந்திருக்க? மறுபடி சிவகாசியில் உள்ள ஊழியர்களை உழுக்க புரியா? இல்லை, என்ன அடித்தாலும் இவங்க மீட்டிங் மறுபடி உங்கள் ராமத்துக்காக இவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்ன பலவீனம் கொடுத்தாலும் பலவீனத்தின் மத்தியிலையும் வீட்டம்மாவையும் பிள்ளையும் அனுப்பி ஒழுங்காக சர்ச்சை ஆராதனை நடத்தி 4 பேரை கூட்டிட்டு ஊழியம் செய்ய போ, பலவீனத்தை நான் பார்த்துக்கிட்டதுன்னு சொல்லி இப்போ சத்ருவே சொல்லிட்டான், இதுக்கு மேலே இவனை அடித்து நான் டயர்டாயிருவேன். அதனால நீங்கள் எல்லாரும் உன்னதமான தேவனுடைய சீஷர்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் கடன் பிரச்சனையை கொடுத்து பார்த்தா அவன் சொல்லுவான், உபவாச கூட்டத்துக்கு வந்த தெரப்பின் வாசலுக்கு வந்த கடன் பிரச்சனை மாறலன்னு சொல்லிட்டு இந்த இயேசு வேண்டான்னு சொன்னா பார்த்தா கூட 2 லட்சம் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கினாலும் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆகவே பிசாசு டயர்டாயிருவான். நான் என்ன நினைச்சேன், இவன் ஜெபம் பண்ணும் போது இவன் கணவர் எட்டி உதிக்கும் போது ஐயோ கணவர்கிட்ட அடி வாங்க, நீ 2 அடினாலும் அடிச்சுக்கூடா,
உன்னதமான தேவனை நான் மறுதளிக்க மாட்டேன். சார் பிள்ளையை தொட்டு பார்த்தா சார், அப்போமாவது பைபிளை கீழே போனால் இன்னும் 2 பிள்ளையை சேர்த்து தொட்டு நான் பைபிளை கூட 10 அதிகாரம் உட்கார்ந்து அன்னைக்கு வாசி முடிப்பேன்னு சொல்லி மறுதளிக்கல சார். இப்போ பிசாசு போய் சொல்கிறான், அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும்புயல் அடித்து அசையவில்லை. சார் நான் சுகர் நல்ல டயபெட்டிக்ஸில் நல்ல நம்பர் ஏற்றி விட்டேன். அவன் சொல்கிறான் டயபெட்டிக்ஸ் என்ன பிரச்சனை இல்லை, நான் ஆனால் உபவாசம் இருப்பேன். அவன் உபவாசத்தை கைவிடலை சார். ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் நிறைய வரும்போது சரி இவன் ரொம்ப இனிமேல் டயர்டாகிடுவாங்க, ஊழியம் செய்ய மாட்டான்னு பார்த்தா டக்குன்னு நம்மளுக்கு 2 டேப்லெட்டை போட்டுட்டு டக்குன்னு பிபி ரிடக்ஷன் பண்ணி மறுபடியும் கத்தி பிரசங்க ஆரம்பிக்கிறான். ஆஹா இனிமேல் எங்கே தொட்டாலும் இவங்க ஆண்டவர் விட மாட்டுக்காங்கன்னு சொல்லி அவனே போய் சொல்லிட்டான், இனிமேல் நான் சத்துரு இனி ஒன் வழியாக கடந்து வருவதில்லை. அவன் முற்றிலும் அவன் க்ளோஸ் சார். அவன் ஒன்றை என்ன க்ளோஸ் பண்ண அவன் வந்தா நேற்று நைட்டு நான் சொன்னேன், என்ன நீ க்ளோஸ் பண்ண முடியாது, ஒன்றை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஹல்லேலூயா. அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும்புயல் அடித்து அசையவில்லை, உன்னத தேவனின் சீசர்களே. சேர்ந்து படிங்க. அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும்புயல் அடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சீசர்களே. உம்மை போல் நானும் ஆகணுமே, அவரின் நண்பனாய் மாறணுமே. உம்மை போல் நானும் ஆகணுமே, அவரின் நண்பனாய் மாறணுமே. அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும்புயல் அடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சீசர்களே. அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும்புயல் அடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சீசர்களே. கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் கண்களை மூடி சீக்கிரத்தில் நம்ம ஊழியத்தை குறித்து, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, நம் குடும்பத்தை குறித்து சத்ரு சாட்சி சொல்ல போகிறார். இவர்கள் உன்னதமான தேவனுடைய சீஷர்கள். இந்த பட்டணத்தில் இருக்கிற போதக பிதாக்களை பார்த்து என் ஆவியில் விழுந்த சத்தம், அநேக சத்துருக்கள் பாடுகள் மத்தியில் ஊழிய செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேடி சத்ரு உங்களை இனிமேல் உங்க ஊழியத்தை அவன் அந்த துறவை மண்ணினால் மூடி போடாமல் உங்களோடு வந்து உடன்படிக்கை பண்ணுவார். இல்ல, கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட ஊழியத்தில் இருக்கிறார், கர்த்தர் குடும்பத்தில் இருக்கிறார், கர்த்தர் தரிசனத்தில் இருக்கிறார். எத்தனை முறை நாங்கள் பிதாக்களுடைய துறவை மூடினாலும், சத்ரு எத்தனை முறை மூடினாலும், ஆனாலும் கொஞ்சம் கூட டயர்ட் இல்லாம மறுபடி துறவை தோண்டுகிற போதக பிதாக்களே, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலம் உங்களை குறித்து சத்துருக்கள் சாட்சி சொல்லுகிற காலம். இந்த சிவகாசி பட்டணத்தில் ஆவிக்குரிய வல்லமைகள், அந்தகார வல்லமைகள், இந்த ஊழியர்கள் போதக பிதாக்கள் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுவார்கள், இவர்கள் உன்னத தேவனுடைய குமாரன், இவள் உன்னத தேவனுடைய குமார்த்தி. Fire! I'll pass. Lagadada chudavada andal kabaragadiya. Open the doors of God. I need angelic ministries. இந்த ராத்திரி இந்த எல்லைகளில் போராடுகிற ஊழியத்துக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், ஜீவிதத்துக்கு விரோதமாய் அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விழுவதாக. லேகபா உரபா அந்தல் கபா அதன சூடபாதன அந்தல் கபாரகடதியா. இந்த தேவ பிள்ளைகள் தரிசனத்தில் பெருக விடாமல், பட்டணத்தை சுதந்திரிக்க விடாமல் போராடுகிற, முகத்துக்கு முன்னாடி போராடுகிற எல்லா வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விழுவதாக. ஜீசஸ் ரேபா கதலா பரகதன ரபா லிஹசியந்தல் கபா ஹதுரபா சந்தல் கபா ரேகந்தன சூடபாதன அந்தல் ரபகஸீம் அல்ஃபியாசியா. இயேசுவின் நாமத்தில் ஊழியர்களுக்கு விரோதமாய், சரீரத்துக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் டிப்ரஷன்ஸ், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற மனைவி மூலமாய், பிள்ளை மூலமா, விசுவாசி மூலமா மன அழுத்தத்தை கொண்டு வந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள விடாமல் போராடுகிற மன அழுத்த எலியாவே எழுப்பி பிரகாசிக்கிற எலியாவே
சூர செடியில உனக்கு என்ன வேலை? இங்க என்ன உனக்கு வேலை? பிரயாணம் தூரப்பட போகுது, பிரயாணம் தூரப்பட போகுது. தரிசனம் தேசத்துக்கு வச்சிருக்கிற உன்னை தேசத்துக்கு வச்சிருக்கிற இங்க என்ன வேலை உனக்கு? கச்சடி எல்லாப்பா அஸ்கம்பந்தல் கபா உடகதன சூடபாதன எழுப்பு 10 15 50 100 வரை வச்சு ஆராதிக்கவா உன்னை தெரிந்து கொண்ட அவங்களுக்கு ஊழியம் செய்வா உன்னை அபிஷேகம் இல்ல. தேச விஸ்தாரமா இருக்கு. எழும்பு எழும்பு எளியாம நீ செல்ல வேண்டிய பிரயாணம் தொல்லாங்கர். உரபாயா அதுரபாயா அந்தல் கபா ரகடதியா சூட அந்தல் கபா. சும்மா 100 பேர் 200 பேருக்கு சும்மா செட்டு போட்டு அந்த மாதிரி ஊழியம் செய்யணும். தேச விஸ்தாரமா இருக்கு. லட்சங்களுக்கு அபிஷேகம், லட்சங்களுக்கு அபிஷேகம். ஜனங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகள் மேல வச்ச அந்த அபிஷேகம் தான் மேல வச்ச. 8 மணிக்கு காலையில வந்தவனுக்கு ஒரே கூலி, சாயங்காலம் வேலையை முடிக்கும் போது 6:55 வந்தவனுக்கு ஒரே கூலி தான். தங்கம் பிள்ளை மேல வச்சிருக்கிற அபிஷேகம் இன்னைக்கு நீ பார்த்து வியந்து பார்க்கிற அந்த பிதாக்கள் மேல வச்ச அபிஷேகத்தை உன் மேல அவனை விட 2 மடங்கு 100 தனையாக அந்த அபிஷேகம் பெருகட்டும். 100 தனையாக ஃபயர், 100 தனையாக. இல்ல இல்ல யார் சொன்னா உங்க ஊழியம் யாரு குறுகின இல்ல இல்ல அந்த மைண்ட் பிளாக் இயேசுவின் நாமத்தில் அந்த தேசத்துக்கு சிலர தேசத்தில் தீர்க்கதரிசியா ஃபயர் லூஸ் ரிபாகா தலபா. உன்னை யார் சொன்னா நீ தோத்துட்டன்னு யார் சொன்னா? நீ தோத்துட்ட. முத முறை நீ ஏன் சத்தத்தை கேட்ட, 2வது நீ சத்தருடைய சத்தத்தை கேட்டதுனால உன் ஊழிய தோந்துட்டு, உன் குடும்பம் தோந்துட்டு, நீ பிரகாசிக்க முடியாது, நீ வெளிப்பாட பெற்றுக்கொள்ள முடியாது. யார் சொன்னா? 3வது முறை ஏதேன் தோட்டத்தில் அப்பா நான் வந்துட்டேன்டா. வழி சர்ப்ப சத்தம் இல்ல, வழி சர்ப்ப பிரிவினை இல்ல, வழி சர்ப்ப தந்திரம் இல்ல. உன்னை கொண்டு ஆதாமே வெளியே வா. Bounce back. Bounce back. உன்னை திரும்ப ஒளிஞ்சிருக்கியா நீ? சிவகாசி பட்டணத்துக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கவா உன்னை அபிஷேகம் பண்ண? சிவகாசிக்கு உன்னை அபிஷேகம் பண்ணல, தேசத்துக்கு உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்க. விடாத. சர்ப்பத்தோடைய சத்தம் இன்னும் இல்ல. சர்ப்பத்தை அப்பா நான் வந்திருக்கேன். ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாமே எங்க இருக்க? இல்ல இல்ல என் ஊழியத்தை உடைச்ச வழி சர்ப்பம், என் குடும்பத்தை உடைச்ச வழி சர்ப்பம், என்ன பாவினி சொல்ல வச்ச வழி சர்ப்பம், என்ன இவ ஊழியத்தை பிரிச்சுட்டா, இவ சபையை பிரிச்சுட்டா, இவ ஜனங்களை ஆதாயப்படுத்திட்டா, இவ பணத்துக்காக ஊழியம் செஞ்சா. அவனுடைய சத்தம், அந்த சர்ப்பத்தோடைய சத்தம் இந்த ராத்திரி முடியுது. இப்போ அப்பா வந்திருக்கிற, வெளியே வா. நான் உன்னை வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிற இஸ்ரவேலில் உன் பெயர் பிரபலமாக கடவது. ஊழிய முடியல. உன்னை பார்த்து யார் சொன்னா? உனக்கு இங்கிலீஷ் தெரிய வேண்டாம், உனக்கு பைபிள் காலேஜ் நாலேஜ் வேண்டாம், உனக்கு ஹிந்தி தெரியணும் வேண்டாம், உனக்கு இயேசுங்கிற நாமம். நீ உனக்கு இப்படி ஒரு கேள்வி வந்தா நீ அந்த முடவனை நினைச்சுக்கோ. வெள்ளியுள்ள பொண்ணுள்ள ஒரு நாமத்தை தார எழுப்பி நட. ஒரு முடவன் அல்ல, இந்தியாவில் நிறைய முடவர்கள் இருக்கிறார்கள். யாரு? என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? என் தாசனை இல்லாமல் செவிடன் யார்? உன்னை கொண்டுதான் ஜனங்க போகிறேன். உன்னை கொண்டு உன்னை நீ பார்க்கிற அபிஷேகம் 50 பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆவில நிரம்புற அபிஷேகம் அப்பா. உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் பார்வோன கலங்கடிக்க எகிப்து சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வர வைக்கிற அபிஷேகம். எகிப்து சாம்ராஜ்யத்தையே நீ முடிவுக்கு கொண்டு வருவேன். யார் சொன்ன அவனை பார்த்து நீ ஊழியத்துல தோந்துட்ட? யார் சொன்ன அவனுக்கு வயசாயிட்டனு? யாருப்பா சொன்னா? அழைத்தனா ஒருவனா இருக்கும்போது ஆபிரகாம் அழைத்தனே, அவனை லட்சங்களுக்கு பிறகு பண்ணன. உனக்குள்ள இந்த மைண்ட் பிளாக்கிங்க கொண்டு வந்தது யாரு? என்னால தேசத்துல பிரகாசிக்க முடியாது. என் அபிஷேக ஜனங்களுக்கு பிரயோஜனம், என்னால 100 பேருக்கு பிரயோஜனம். மேடம் 10 சர்ச்சுக்கு ஒரு வருஷத்துக்கு 10 முறை போய் பிரசங்கம் பண்ண இல்லை. என் தாசனாகிய யாக்கோபே, தாயின் கருவிலெல்லாம் உன்னை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? வயசு முக்கியம் இல்லை, மனசு இருந்தா போதும். காலேபு 40
வயசுல உனக்கு நான் சொன்னேன், 40 வயசுல உன் கூட யாருமே இல்லாத போது நான் சொன்னேன், 40 வயசுல சொன்னேன், இப்ப உனக்கு 85. நீ இப்ப சொல்லு, அந்த மலை தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். நாள்பட்ட தீர்க்க தரிசனங்கள், நாள்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகிறது. காலப்பே ஓ ஆதியில நான் உன்ட வாக்கு கொடுத்தேன், ஆதியில என்னென்ன வாக்கு கொடுத்தேன், அப்ப நீ வெளிப்படல. ஆனா அந்த பலன், அந்த நாள்பட்ட தீர்க்க தரிசனம் இப்ப 85. இப்ப ஊழியத்துக்கு வந்து 20 வருஷம், இப்ப ஊழியத்துக்கு வந்து பல வருஷம். அந்த பலன் இல்ல, அந்த இல்ல அன்னைக்கு சொன்ன அதே தரிசனம், நாள்பட்ட தரிசனம், கூடாரத்துக்குள்ள தனி ஜபாரைக்குள்ள என்ன குறித்து நான் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நாள்பட்டு பட்டு போயிட்டு நினைக்க இல்ல, பட்டது துளிர்க்கும். பட்டதை துளிர்க்க பண்ணுவா, பட்டதை துளிர்க்க பண்ணுவா. நிறையவருடைய வாக்குத்தத்தங்கள் யார் சொன்னவன பார்த்து நீ தோத்துட்டே. நிறைய நாள்பட்ட தீர்க்க தரிசனம் உயிரோடு வரப்போது. உன் மகன் செத்தல, உன் மகன் செத்துட்டான்னு சொன்னாங்க, இல்ல நான் சொல்லுவேன் வெளியே வா. நாள்பட்ட தீர்க்க தரிசனங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஆண்டவர் பேசினாருங்க. இப்போ அந்த பலன் இல்லை. நீ என்னைக்கு ஒன்ன பலன் இல்லைன்னு நினைச்சியோ அன்னைக்கு அவர் கரோ எலியாவே ரதத்தை முந்து பின்னாடி ஒரு அக்கினி கரோ 12 ரதம் பூட்டி அக்கினிக்கு முன்பதாக ஆகாப்பு தோற்றுதான் சரித்திரம். இந்த வருஷம் நீ தோக்க மாட்ட, ரதம் தோற்கும். சிலர் ரதத்தை குறித்து, சிலர் குதிரை குறித்து, ஆனா நீ என் ராஜ்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற. ரதத்தை முந்த போட, ஆகாப்புடைய ரதத்தை முந்த போற. ஏவோ தரிசனம், ஏவோ ஊழியம், ஏவோ திட்டம். ஏன் தெரியுமா? நீ சொன்ன 85 வயசுல காலைப்பு பலன் இருக்குன்னு சொன்னா, ஆனா எனக்கு பலன் இல்லப்பா. நீ எப்ப உன் பலவீனத்தை உணர்ந்தியோ அப்ப அவர் சொல்ற, இல்ல நான் உன்னை முந்த வைப்பேன். அடிப்பில விட நீ தோந்திருக்கலாம், எனக்கு முன்னாடி நீ தோக்கல, உன்னை தோக்கவும் விட மாட்டேன். மெம்ப்ராசியாட்டஸ் துடகந்தன் கபாதன அதன சூடாதன பிரௌடபாஸ் கபா. ஆண்டவரே, காலேப்புக்கு மலைநாட்டை சுதந்திரிக்க இந்த வருஷம் இவங்க மலையில காண்பிக்கப்பட்ட மாதிரிகளை சுதந்திரிக்கட்டும். மலையில காண்பிக்கப்பட்ட மாதிரிபடியே மோசே ஆசரிப்பு கூடாரத்தை செய்து முடித்தா. இன்னைக்கு ஊழியம் தோற்று போகிறதுக்கு காரணம் மலையில காண்பிக்கிட்டபடி என்னால் அதை சுதந்திரிக்க முடியல. ஏன்னா என் பலன் இல்லை. சுகர் வந்துட்டு, பிரஷர் வந்துட்டு, டிப்ரெஷன் வந்துட்டு. யார் சொன்னா? நீ என்னைக்கு உன்ன பலன் இல்லை, என்னால முடியலன்னு சொன்ன அன்னைக்கே பரலோகம் முடிவெடுத்தது. இவனை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். உனக்கு நீ என்னைக்கு திக்குவாய்னு சொன்னையோ, நீ என்னைக்கு என்ன விட்டுருங்கன்னு சொன்னையோ, என்னைக்கு என்னால முடியலன்னு சொன்னையோ, அன்னைக்கு அவர் முடிவெடுத்தா என்ன நடந்தாலும் இவனை மட்டும் விடக்கூடாது. தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் ஏமாத்துறோம். அப்ப அவர் சொன்னா, இவனை நான் விட மாட்டேன். நீ தவறா விழுந்தாலும் உன்னை அடிச்சு தூக்குவார தவிர உன்னை கைவிட மாட்டா. உன் மேல அவருடைய நாமம் தாவீதின் குமாரன் என்கிற ஒரு நாமத்தை உன் ஊழியத்துல இனி சத்ருவும் ஜனங்களும் பார்க்க போகிறார்கள். தாவீதின் குமாரனே, உங்க ஊழியத்துல நிறைய கண்ணு ஸ்பிரிச்சுவல்ல
தரிசனம்னா எப்படின்னு தெரியல, வெளிப்பாடுனா எப்படின்னு தெரியல, ஊழியனா எப்படின்னு தெரியல. ஆனால் உங்கள் ஊழியத்துக்கு மேலே தாவீதின் குமாரன் ஒரு நாமம் இருக்கு. அந்த நாமத்தை சொல்லி ஒருத்த கூப்பிட்டா, அவன் கூப்பிட்ட உடனே அவன் கண்ணை தெளிவாக்கினது போல உன் ஊழியத்தில் சேருகிற உன் கூட இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையை தெளிவா பார்க்க வைப்பேன், ஊழியத்தை தெளிவா பார்க்க வைப்பேன், தரிசனத்தை தெளிவா பார்க்க வைப்பேன். இனி குழப்பம் இல்லை, இனி மன அழுத்தம் இல்லை. ஒரு அக்கினி ஓ பாதாளத்துல ஓ ஜீவனுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த அக்கினி இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. கண் செதில்கள் விழட்டும். பவுண்டரிஸ், சில பவுண்டரிஸை உடைச்சு ஊழியத்தில் முன்னேறட்டும். இந்த ஊழியம் பெதஸ்தா குளத்துக்கு முன்னாடி, அந்த பெதஸ்தா குளம் லா ஆஃப் கிராவிட்டி, தூதன்மாரை அந்த குளம் ஈர்த்தது, தூதன்மாரை அந்த குளம் ஈர்த்தது. இந்த ராத்திரி நான் சொல்றேன், நீங்க ஒரு பெதஸ்தா குளம், நீங்க பரலோகத்தை ஈர்க்க போறீங்க, பரலோகத்தை ஈர்க்க போறீங்க. ஏய் பெதஸ்தா குளம், ஏன் தூதன் பெதஸ்தா குளத்தை வரல, பெதஸ்தா குளம் தான் தூதனை ஈர்த்தது. தூதனை ஈர்த்தா எப்பேற்பட்ட வியாதினாலும் முந்தி கொண்டு விழுவா. சிவகாசி பட்டணத்தில் அநேக போதக பிதாக்கள் ஊழியம் செய்றீங்க, நீங்க கத்தரை இருக்கு. ஏய் லா ஆஃப் கிராவிட்டி, தூதனை பெதஸ்தா குளம் ஈர்த்தது போல உன் ஊழியம் அவரை ஈர்க்குன்னா அநேகர் முந்தி கொண்டு உன் ஊழியத்தில் வந்து விழுவாங்க. அநேகர் மதுபானத்தில் இருக்கிறவன், விபச்சாரத்தில் இருக்கிறவன், கடல் பிரச்சனையில் இருக்கிறவன், ஏய் ஊழியத்தில் கூட பாவத்தினால விழுந்தவ கூட நீ அவரை ஈர்க்கிற ஊழியம், நீ அவரை ஈர்க்கிற ஊழியம், நீ அவரை ஈர்க்கிற ஊழியம். அநேகர் முந்தி கொண்டு பெதஸ்தாக்கு வர போகிறாங்க, அநேகர் முந்த போறாங்க. நன்மையை நீ ஈர்ப்ப, கிருபையை நீ ஈர்ப்ப, தரிசனத்தை நீ ஈர்ப்ப. You are a Bethesda. தூதனை ஈர்த்துருவேன். உன் ஆராதனை தூதனை ஈர்க்கும், உன் பிரசங்கம் தூதனை ஈர்க்கும், உன் ஊழியம் தூதனை ஈர்க்கும். யார் சொன்னா ஒன்ன நீ அவரை ஈர்க்கக்கூடியவன். அவரை ஈர்க்கக்கூடியவன். பெதஸ்தா தூதனை ஈர்த்தது, உன் ஊழியம் தூதனை ஈர்க்கக்கூடியது, உன் பிரசங்கம் தூதனை ஈர்க்கக்கூடியது, ஆராதனை உன் கண்ணீர் பரலோகத்தை ஈர்க்கக்கூடியது. லா ஆஃப் கிராவிட்டி, லா ஆஃப் கிராவிட்டி. தூதனை ஈர்த்துட்டா முந்தி கொண்டு பெதஸ்தா குளத்துக்கு வருவான். 2026 கூட எல்லா வல்லமைகளும் முற்றுக்கு வரட்டும். உங்க ஊழியம் அவர் ஜனங்களை நீ ஈர்க்க வேண்டாம். ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் இந்த 15 வருஷம் ஊழியம் செய்யற எந்த ஃபேஸ்புக் கிடையாது, எந்த யூடியூப் கிடையாது. அவரை ஈர்த்தா போதும், ஜனங்கள் முந்து கொண்டு வருவார்கள், ஜனங்கள் முந்து கொண்டு வருவார்கள். இயேசு பேதுருடைய காலை கழுவிட்டு இருக்கும்போது அவன் சொல்றான், தலைமுறை நீங்க கழுவுங்க அப்பா. அவர் சொல்றாரு, எது காலை கழுவுடா முற்றிலும் அவன் சுத்திகரிக்கப்பட்ட. நான் சொல்றேன், இப்படி சொல்றேன், உங்க வாழ்க்கையில 5 சப்ஜெக்ட்ல 4 சப்ஜெக்ட் பாஸ். அதுக்கு ஏன் சார் உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ்? மேத்ஸ்ல மட்டும் ஃபெயில், அதுக்கு கோச்சிங் கிளாஸ் அவர் தான். ஏய் பலவீனமா இருக்கிற இடத்துல அவர் உன்னை தொட போறாரு. உன் பலவீனம் நீ ஜெயிக்கிறதுக்கு நீ 10th பாஸ் ஆகணும். நீ 12th ஸ்பிரிச்சுவல் ரேங்க்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல அடிக்கடி விழுத. இப்ப அவர் கரம். ஏய் ஒருத்த காலை சும்மா தொட மாட்டான். காலில் விழுறது கடவிடத்துக்கு அடையாளம், காலில் விழுறது கடவிடத்துக்கு அடையாளம். ஆனா இயேசு உன் கடவிடத்தை தொட போறார், இயேசு உன் கடவிடத்தை தொட போறார். அடுத்த 5 சப்ஜெக்ட்லயும் நீ ஜெயிச்சிருவ. எஸ் உன் ஊழியம், உன் எல்லைகள். ஒரு வீட்டுல 4 ரூம்ல 3 ரூம்ல லைட் இருந்தா எந்த பகுதி இருட்டா இருக்கும் அதுக்கு வெளிச்சம், அதுக்கு அதிக முக்கியத்துவம். உன் ஊழியத்துல எந்த பகுதி, உன் குடும்பத்துல உன் கணவர் இருளா அவனை தொடுறார், உன் பிள்ளை இருளா அவனை தொடுறார், உன் தரிசனம் இருளா அதை தொடுறார், உன் பிரசங்கம் இருளா அதை தொடுறார். எதுல நீ ஜெயிக்க முடியலையோ அதுல அவர் கை வருதுப்பா.
இப்ப வருவேன், இப்ப வருவேன். அந்த ஒன்ன பாஸ் ஆயிட்ட நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னேன்ல, அந்த ஒன்ன உன்னால ஜெயிக்க முடியலன்னு சொல்லிதான் அவர் இறங்கி வரார். ஊழியத்தில் அவர் இறங்கி வரார். அவர் கை பேதுரு கால அத்தனை சீசர் கால தொடணும்னா, ஏ சர்வ வல்லவர் வா கால ஏன் தொடணும்? வா கால அவர் பலப்படுத்ததா. அப்படிலாம் விட முடியாது. அவ்வளவு விளக்கரியம் பண்ணியிருக்கீங்க, அப்படி விட முடியாது. அவ்வளவு சீக்கிரத்தில் உன்னை ஒதுக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த ஊழியத்தை ஒதுக்க முடியாது. நூற்றுக்கு அதிபதி இயேசு சொல்றான், என் வேலைக்கார தூரமா இருக்கிற வேலைக்காரனுக்காக வந்திருக்கிறேன். இப்ப இயேசு ஆபிரகாம் ஸ்டேட்மெண்ட் உடைக்கிறார். ஆபிரகாமுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கல. நூற்றுக்கு அதிபதி இயேசுவை ஈர்த்ததுனால, இயேசு நூற்றுக்கு அதிபதிக்கு வேலைக்காரன் ஒருவேளை 100 கிலோமீட்டர்னா, இவன் அவரை ஈர்த்ததுனால அவருடைய வல்லமை, இவனுடைய எல்லைகள் 100 கிலோமீட்டர். இப்ப அவரை ஈர்க்க நீ ஒவ்வொருவரும் அவர் சமூகத்தில் வந்து ஜப அவரை ஈர்க்கு, அவரை ஈர்க்கு. அதனால பட்டணத்துக்குள்ள அவருடைய வல்லமை, சிவகாசிக்குள்ள அவர் வல்லமை இறங்குது. சுற்றில இருக்கிற கிராமத்துக்குள்ள அவர் வல்லமை இறங்குது. ஏன்னா நீ அவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்க, அவரை ஈர்க்கு. இப்போ நீ இங்க இருக்க, ஆனா அவருடைய வல்லமை ஊழியத்துல, குடும்பத்துல எல்லாரும் சுகமடைய போறோம். எல்லாரும் ஊழியத்தை எதிர்த்தவன் பட்டணத்துல இப்ப தூங்கிட்டு இருக்கோம். ஊழியத்தை முடக்க நினைத்தவன் பட்டணத்துல தூங்கிட்டு இருக்கோம். உன்னை அவமானப்படுத்தி, உன்னை எப்படியாவது இந்த இச்சையுள்ள பாவத்துல உன் பேரை வெளியே கொண்டு வரணும்னு அவன் தந்திரம் போடுறான். ஆனா நீ தாழ்மை, கண்ணீர், வாஞ்ச அவரை ஈர்த்ததுனால இப்போ உனக்கு தெரியாம அந்த ரகத்துல சத்துரு திட்டமிடுகிற அந்த திட்டத்தின் மேல கர்த்தருடைய வல்லமை உடைவதாக. சில தகப்பன்மார்களை பிரயாணத்துல சத்துரு முடிக்க நினைக்கிறான். ஆனா இப்ப அவர் வல்லமை வருது. பிரயாணத்துல தந்திரமா கிரியை செய்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில், எஸ் 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 இயேசுவின் நாமத்தில் destroyed. Law of gravity ஈர்த்துரு உன்னுடைய கீபோர்டு. யாருன்னு சொன்ன உங்களை? யாருன்னு சொன்னா? என்னால ஊழியத்துல மதரகபாஸ் லேதரகதியாரம் ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வருமையா. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வருமையா. களித்திரவு காத்திருப்போம், களித்திரவு காத்திருப்போம். காதலனே கருணை செய்வார், காதலனே கருணை செய்வார். பார்மையா போதக வந்தமிடம் தங்கீரும் எங்களோடு சேருமையா பந்திகளே. இயேசுவே சேருமையா பந்திதனில், சிறியவராம் எங்களிடம் சிறியவனா
வாழ்க்கை, எங்கள் ஊழியம், எங்கள் தரிசனம் ஜனங்களை இருக்கிறதல்ல, பட்டணத்தை இருக்கிறதல்ல. கர்த்தர் என் மேய்ப்பர்னா நன்மையும் கிருபை என்ன தொடரும்பா. இனி ஆத்துமாக்களை தேடி தேடி போன நாட்கள் போதும். பேதுருவே, யாவில மறுபடி ஒரு சத்தம் வருது. பேதுருவே, உன்னை நான் இனி ஆழத்துக்கு கூப்பிட மாட்டேன். நீ வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஒரு வசனம் இருக்கு. நீ கரையில் நில்லு, சமுத்திரம் தங்களுடைய ஒப்புவிக்கும். ஏய் பட்டணம், பட்டணம் வாட்ட ஒப்புவிக்க போது, பட்டணம் வாட்ட ஒப்பு. நீ ஆழத்துக்கு வர வேண்டாம், ஆழத்துக்கு நீ வர வேண்டாம். கரையில நில்லு, கரையில நில்லு, கரையில நில்லு. வெளிப்பாடுல ஒரு வார்த்தை இப்படி இருக்கு. சமுத்திரம் மரித்தோரை தங்களிடமாய் ஒப்புவிக்கும். இனி சமுத்திரம்ங்கிற தேசம் ஆவில மரித்தவர்களை நீ ஆழத்துல வந்து மீன் பிடிச்சது போதும். நீ கரையில நில்லு, நீ கரையிலேயே நில்லு. சமுத்திரம் வாக்கிட்ட வரும், தங்களுடையவர்களை ஒப்புவிக்கும். ஒரு கப்பல் கரை சேருவதாக தோன்றிட்டு கப்பல் யாத்திரையில ஊழிய கரை சேர போது 2027 நீ கால் வைக்கும் போது கப்பல் கரை சேர்ந்திருக்கும். நோக்கத்தை அடையக்கூடிய வருஷம், தரிசனத்தை அடையக்கூடிய வருஷம், திட்டத்தை அடையக்கூடிய வருஷம். கப்பல் உடைஞ்சிரும் நினைச்சேன், குடும்பம் உடைஞ்சிரும் நினைச்சேன், ஊழியம் உடைஞ்சிரும் நினைச்சேன், விசுவாசம் உடைஞ்சிரும் நினைச்சேன். ஆனா என்னை ஆட்கொண்டவரும் என்னை சேவிக்கிறவரும் ராத்திரில வந்து சொல்றார், நீ ராயனுக்கு முன்னாடி, நீ ராயனுக்கு முன்னாடி. அந்த வசனத்துக்கு பின்பு அப்போஸ்தலர் 27 கப்பல் கரை சேருவதாக தோன்றிட்டு வடக்கு தோண போது. இந்த வருஷம் பட்டணத்தை பிடிச்சிருவோம், இந்த வருஷம் ஜெயிச்சிருவோம், இந்த வருஷம் விடுதலை ஆயிடுவோம், இந்த வருஷம் சபை கட்டிடுவோம், இந்த வருஷம் சபைக்கு இடம் வாங்கிடுவோம், இந்த வருஷம் ஆத்துமாக்களை விடுவிப்போம். உன்னுடைய தரிசனத்தை இந்த வருஷம் நீ தொடுவ. கப்பல் கரை சேர போது ஆழத்துக்கு போக வேண்டாம். ஏன் நீ ஆழத்துக்கு போன்னு சொன்னது லூக்கா 5. ஆனா யோவான்ல இயேசு கரையில நின்றார். கரையில் நின்று சொல்றார், வலைய எடுத்து 153 பெரிய மீன். நீ கரையில் நில்லு. சமுத்திரம் தன்னுடைய சிவகாசி சத்ரு எல்லா ரிப்போர்ட்டையும் கிட்ட வந்து சப்மிட்டட் சில கமிஷன் கிட்ட வரப்போகுது. சிவகாசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், கேரளா, அல்பாரா, கதுட, சூடபாத, வடக்கே, கிழக்கே, தெற்கே, மேற்கே கொடு என்கிற ஒரு சத்தம் உன் ஜீவிதத்தில், உன் ஊழியத்தில் அது வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. சமுத்திரத்துடைய கண்ட்ரோல்ல கப்பல் இருந்துச்சு, இயற்கையுடைய கண்ட்ரோல்ல கப்பல் பவுல் இருந்துச்சு. பவுல் இருந்தான். ஆனா ஒரு நேரம் வரும்போது சமுத்திரம் கையை விரிச்சிட்டு, சமுத்திரம் கையை விரிச்சோட கப்பல் கரை சேர்ந்தது. சத்துரு கைவிட போறா, ஊழிய கரை சேரும். சத்துரு கைவிட போறா, கடல் பிரச்சனையில இருந்து வெளிவருவேன். சத்துரு கைவிடுவா, கணவர் ரசிக்கப்படுவார். சத்துரு கைவிடுவா, கிட்னி ஃபெயிலியர்ல சிறுநீரக பாதிப்புள்ளவன் ஜீவனோடு வர போறா. சத்துரு கைவிடுவா, இருதய பாதிப்புள்ளவன் சுகமடைய போறா. சத்துரு கைவிடுவா, கற்பம் திறக்கப்படும். ஒரு வசனம் வாசிக்க ஒன்று எங்க நான் நோட்ஸை பார்த்து ஊழியம் செய்கிற ஆள் கிடையாது. நோட்ஸ் இல்லை, ஃப்ரூட்ஸ் ஸ்பிரிட்ல தான் மூமெண்டாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அறிவுலையும் அனுபவத்திலையும் தாவீது ஊழியம் செய்யலை. செஞ்சா பெலிஸ்தன் ஜெயிச்சிருப்பான். எல்லா முறையும் யுத்தம் போகும்போது போகலாமா, பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை இல்லை நான் சொல்கிறத தான் நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் அவன் ஜெயிக்க முடியுது. ஆமீன் சொல்லுங்க. ஒரு வசனம் வாசிக்க 1 சாமுவேல் 30 வசனம். பிரசங்கம் வேற, அது நோட்ஸ், இது ஃப்ரூட்ஸ். நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனா? சார், நார்மலாக ஒரு டாக்டராக இருந்து அந்த மனுஷனை பார்க்கணும். ஒரு சைக்காலஜி பேஷண்ட்டாக இருந்து பார்த்தா
தாவீது கூட இருந்த எல்லாருடைய மனைவிமார்கள், பிள்ளைமார்கள், ஆடு மாடுகளை சத்துரு கொண்டு போயிட்டான். சத்துரு கொண்டு போட உடனே இவன் பதட்டப்படலை, இவன் உணர்ச்சி வசப்படலை, இவன் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில் ஊழியத்தில் 4 பேர் முன்னாடி போகும்போது லோத்து முன்னாடி போய் ஏதேன் தோட்டமால இருக்கிற தோட்டத்தில் நின்றுட்டு சொல்கிறான், என்ன பெரியப்பா இன்னும் நீ செட்டில் ஆகலையா? ஆபிரகாமுக்கு சத்தம் இருந்துச்சு, திட்டம் இருந்துச்சு, அழைப்பு இருந்துச்சு, மெசபதாமியால தரிசனம் இருந்துச்சு. லோத்துக்கு அழைப்பும் இல்லை, திட்டமும் இல்லை, தரிசனமும் இல்லை, சத்தமும் இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு முன்னாடி அவன் இலக்க அடைஞ்சேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆபிரகாமுக்கு முன்னாடி போய் ஏதேன் தோட்டத்து மாதிரி இருக்கிற சோதம் கோமரா அந்த தோட்டத்தில் கால் மேலே காலை போட்டுட்டு சொல்கிறான், நாங்கள் அதாவது சத்தியத்துக்காக நிற்கிற ஊழியர்கள் இன்றைக்கி ஊழியம் செய்யும்போது சொற்ப ஜனங்கள் தான் அந்த சத்தியத்தில் நிற்கிறாங்க. அப்போ லோத்துலாம் சொல்கிறான், நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினா இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, இன்னும் நீங்கள் எழுப்புதல்னு சொல்கிறீங்க, உபவாசம் சொல்கிறீங்க, கண்ணீர்னு சொல்கிறீங்க, தெரப்பின் வாசம்னு சொல்கிறீங்க, இன்னும் எழுப்புதலை பார்க்கலையே, இன்னும் ஜனங்களுக்குள்ள மாற்றத்தை பார்க்கலையே, இன்னும் பரிசுத்தத்தில் அவன் ஜெயிக்கலையே, உங்கள் பிரசங்கம் தோல்வியிலாம் முடியுது, என்ன பெரியப்பா இன்னும் நீ செட்டில் ஆகலையப்பா. ஆனால் ஆபிரகாம் பதறலை, ஆபிரகாம் உணர்ச்சோசப்படலை. தாவீது கூட இருக்கிற எல்லா வாட்டவர் லாஸ் எல்லாம் இழந்த நிலைமையில் தாவீது பதறலை, தாவீது உணர்ச்சோசப்படலை. நம்ம வாழ்க்கையில் ஊழியத்தில் 4 பேர் முன்னேறும்போது, குடும்பத்தில் 4 பேர் முன்னேறும்போது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் உங்கள் கூட பழகின பைபிள் காலேஜ் தொடங்கினவங்க, உங்கள் கூட சபை ஆரம்பித்து, உங்கள் கூட திருமண வாழ்க்கையில் ஒன்றாக பிரவேசித்தவங்க 4 கிலோமீட்டர் தாண்டி போகும்போது நீங்கள் அதே நிலைமையில் இருந்தால் மனம் பதற வேண்டாம். சீக்கிரம் ஆகாப்புடைய ரதத்தை கர்த்தர் நம்மளை கொண்டு முந்த வைப்பார். உங்கள் கூட இருக்கிறவங்க வீடு கட்டிட்டா மனம் பதறாதீங்க, உங்களை கெட்ட வைப்பார். ஆனால் நம்ம நோக்கம் அது இல்லை, நம்ம நோக்கம் தேவராஜ்யத்தை தேடுறதா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாமே அவன் தொடர்ந்து இழந்துட்டான். இப்போ அவன் கேட்குறான், நான் அந்த தண்டை பின் தொடரவா? என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் 1 மாதத்துக்கு முன்னாடி, அறிவிலையும் அனுபவத்திலையும் ஊழியம் செய்யக்கூடாது, அது இருக்கணும். அந்த அறிவியும் அனுபவத்தையும் ஆவியானவர் ஆட்கொண்டதாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அறிவிலும் அனுபவத்துலேயும் நான் பிரசங்கம் கேட்டால், ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது நான் மார்க் போடுவேன், இந்த இடத்துல இவங்க இப்படி பேசியிருக்கலாம், அந்த இடத்துல அப்படி பேசியிருக்கலாம். ஆனால் ஆவியில் அவங்க பிரசங்கம் கேட்டால் அது நோட்ஸாக இருக்காது, அது ஃப்ரூட்ஸாக இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். அப்போ என்றைக்குமே அறிவில் ஊழியம் செய்கிறதையும் அனுபவத்தில் ஊழியம் செய்கிறதையும் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா பெலிஸ்தனை நம்ம ஜெயிச்சிருவோம். ஆமென் சொல்லுங்கள். அப்போ இந்த தண்டை அவன் பின்தொடர்வான்னு கேட்கும்போது 11 வாசிங்க சிஸ்டர், 11 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி. ஆ ஆ அடுத்து வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நீங்கள் அடுத்த முறை உங்கள் ஊழிய எல்லைகளுக்குள்ளாக, உங்கள் குடும்ப எல்லைகளுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவினால் நடத்தப்பட்டு பிரவேசிக்கும் போது நீங்கள் போகிற வழியில் சத்துருக்கள் கைவிடப்பட்ட பட்டணத்தை, ஏய் சத்துரு கைவிட போறா, சத்துரு கைவிட போறா. நீ அடுத்த முறை எல்லைகளுக்குள்ள பிரவேசிக்கும் போது சத்துருவினால் கைவிடப்பட்ட பட்டணத்தை, சத்துருவினால் கைவிடப்பட்ட
தேசங்களை, சத்ருவினால் கைவிடப்பட்ட அநேக ஆத்துமாக்களை, சத்ருவினால் கைவிடப்பட்ட அநேக எல்லைகளை நீ முன்ன பதறி போனாலும் நீ பின்ன தாங்கி போனாலும் சத்ருவால கைவிடப்பட்ட ஊழியத்துக்குள்ள போக முடியாது. பிரச்சனை பாடுகள் மத்தியில் நின்றுப்ப, ஆனா அவர் சத்தத்தில் நீ பிரவேசிக்க போற, அவர் சத்தத்தில் நடத்தப்பட போற, அவர் சத்தத்தில் இந்த வருஷம் எழும்பினபடியோ ஒவ்வொரு அடியிலையும் சத்ரு விலகிற பார்ப்போம். ஒவ்வொரு அடியிலையும் சத்ரு விலகி கதரனுடைய நாட்டில் இயேசு கால வச்சோட பிசாசும் விலகார் பண்ணிட்டு சொல்றான், நான் கிளம்புறேன், நான் இந்த எல்லையை விட்டு விலகுறேன். இந்த 2026 அநேக போதக பிதாக்களுக்கு முன்பதாக சத்ரு விலகால் படியிடுகிற வருஷம். அவன் சொல்லுவான், சிவகாசியை விட்டு வெளியே போற, இந்த எல்லைகளை விட்டு வெளியே போற, இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போற, இந்த பலவீனத்தை கொண்டு வந்த இந்த பலமே சத்ரு கைவிட போகிற காரியம் உங்க ஊழியத்தில் இனி நீங்க பார்ப்பீர்கள். தண்ணி அடிக்கிற கணவனுக்கு 10 வருஷம் ஜெபம் பண்ணி, ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப அந்த சத்தத்துல கேட்டு போகும்போது அவ ஒரு நாள் சொல்லுவா, என்னை ஆட்கொண்டவர், நான் செவித்து மாணவர், என்னை தொட்டதுனால இந்த மதுபானத்தை நான் விட்டேன். என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவரமானவர், எனக்கு தரிசனமானதுனால இந்த விபச்சாரத்தை விட்ட. என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறமானவர், இந்த ஊழியத்தை தொட்டதுனால இந்த ஊழியத்தில் போராடினவர். இந்த ஊழியத்துக்கு விரோதமா எவளோ எழுப்பினாலும் அவனை சத்ரு விலகும் போது அவன் புத்தி தெளிஞ்சு சொல்லுவான், ஓ ஊழியத்துக்கு பின்னாடி நான் வாரேன், ஓ ஊழியத்துக்கு பின்னாடி, இயேசுக்கு பின்னாடி புத்தி தெளிஞ்சு சொல்றான், ஓ பின்னாடி நான் ஊழியத்துக்கு வரேன். உனக்கு விரோதமா வந்தவன, உனக்கு விரோதமா சத்ரு கையில வச்சவன, சத்ரு கைவிட்ட போது, சத்ரு கைவிடும் போது உனக்கு விரோதமா வந்தவன் தான் சிவகாசிய திரும்பி உனக்கு கொடுப்பதுக்கு அவனை ஆண்டவர் திறவுகோல் 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 வைக்க போறார். உன் ஊழியத்தை உடைக்க நினைத்தவன், உன் சபையில வருகிற ஆத்துமாக்களை தடை பண்ணி திசை திருப்பினவன ஆளுகை செய்த சத்ரு இந்த நாள்ல இந்த ராத்திரி அவன் கைவிட்டவன இவனுக்கு புத்தி தெளிந்து உன்கிட்ட வருவான். ஆண்டவன் பாரு, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? இதே சொந்தக்கார சொல்ல போறா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். என சத்ருவனை கைவிட்டிருப்பான், அவனுக்கு ஒரு நஷ்டம் வரும், அவனுக்கு ஒரு இழப்பு வரும். ஆனா உனக்கு அந்த நஷ்டம் வந்துச்சு, உனக்கு அந்த இழப்பு வந்துச்சு. ஆனா உன்னை வாழ வைத்த தெய்வம் உன் கூட இருக்கிறத பார்த்து அவன் சொல்லுவான், ஏய் இந்த தெய்வம் யாரு? Who is God? I am the God. நான் இருக்கிறவராக. அந்த சத்தம் பார்வோன அசைச்சது. இப்பவும் கேட்கிறேன், பிரசங்கத்துக்கு போவா, அறிவில் ஊழியம் செய்யாத சார். பிரசங்கம் நல்லா எடுத்து வந்திருக்க சார், அனுபவத்தில் ஊழியம் செய்யாத. மூமெண்ட் ஆஃப் ஸ்பிரிட், ஆவில ஊழியம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. கடவுள் இருக்காரா சார்? இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுட்டோம், எழுப்புதலை பார்க்கல. எகிப்தில் டெய்லி காலையில் நல்ல எகிப்தில் பார்வனுக்கு வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் 7 மணிக்கு எகிப்தில் மெயின் ரோட்டில் அந்த எகிப்து பார்வன் 3ஆவது தெருவில் காப்பி டீ கடையில் உட்காந்து 4 பேர் டீயை குடிச்சிட்டு பேசுதான். கடவுள் இருக்காரா சார்? ஆமாம் சார், கடவுள் இருக்காரா சார்? ஏன் அப்படி கேட்குறீங்க சார்? 430 வருஷம் ஆகிட்டு சார், 20 வருஷம் ஆகிட்டு, 10 வருஷம் ஆகிட்டு. கடவுள் இருக்காரா சார்? ஏன்னா என் கூட இருந்தவன் எல்லாம் நல்ல லெவலில் போயிட்டே இருக்கிறான், ஆனால் நான் அதே நிலைமையில் இருக்கிறேன். அவர் இருக்கிறாரா? அவர் இருக்கிறாரா? இப்போ மோசேட்ட சொல்கிறாரு, நான் யாருக்குமே ஒரு நாமத்தை வெளிப்படுத்தாத நாமத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறேன். என்ன ஆண்டவரே, நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு அவன்கிட்ட போயிடுச்சு, அவன்கிட்ட போயிடுச்சு. ஏன் ஆண்டவரே? முட்டாப்ப அவன் டீ கடை நின்று சொல்கிறான், கடவுள் என் ஊழியத்தில் இருக்கிறாரா? கிதியன் சொல்கிறான், என் கூட இருந்த எவ்வளவு. இந்த வருஷம் இந்த நாமத்தை போய் பார்வன்ட்டு சார், ஒரே ஒரு வார்த்தை தான், இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்ன எகிப்து சாம்ராஜ்யமே அசைஞ்சது, பிரமிடுகள் அசைஞ்சது, கல்வெட்டுகள் நகர்ந்தது,
அடகட சூடபாதன அந்தல் கபா அஸ்மந்தல் சுடாதன சூடபாதன பிரம்பீடுகள் அசைய போது. அவருடைய புரியல உனக்கு ஆவில பிடிக்கணும். பிரம்பீடுகள் அசைய போது இருக்கிறவராக இருக்கிற என்னை யார பார்த்து நீ கேட்ட? நான் இருக்கிறவராக. கடவுள் இருந்த இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிக்கணும். கடவுள் இருந்த 5 மாசத்துல தெய்வம் வாக்கு கொடுத்தா போன வருஷம் ஜெயிச்சிருக்கணும். போன வருஷம் ஜெயிக்கல, போன வருஷம் சபை கட்டல, போன வருஷம் தரிசனம் நிறைவேறல. அவர் இருக்கிறாரா? அவர் ஏன் கூட இருக்கிறாரா? என் பிள்ளைக்கு சொல்லு, இந்த வருஷம் அவர் சொன்னது நிமித்தம் அவனுக்கு நான் சொல்றேன், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். சும்மா பேசிட்டு போக கூடாது சார். சும்மா இந்த வார்த்தையை பேசல. அந்த வசனத்துக்கு பார்வோனுடைய சிங்காசனம் கவிழ்ந்தது. எகிப்தில் பிரமிடுகள் அசைந்தது. எகிப்தின் ஞான சாஸ்திரிகள் வெட்கப்பட்டு போனார்கள். இந்த 2026 அந்த லாபம் குடும்பத்துல, அந்த லாபம் ஊழியத்துல, அந்த லாபம் பிள்ளை அசைஞ்சிரும். உன் குடும்பம் அசையும், உன் ஊழியம் அசையும், உன் வாழ்க்கை அசையும், உன் கணவன் அசைப்பா. உன் பட்ட யார பார்த்து கேட்ட நீ? இன்னும் வாக்கு தத்துவம், I am the Lord, I am Almighty. ஆபிரகாமே உத்தமனாயிரு. யார் சொன்னா நீ தோத்துட்டனு? உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு நான் சொன்னனா? ஏன் ஆகார் கிட்ட போன? ஏன் தவறா முன்னேற ஏன் துடிக்கிற? I am the Almighty. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமே நிச்சயமா கற்ப திறந்து ஈசாக்க வெளியே கொண்டு வருவேன். சத்துரு கைவிட்டுருவான் சார். சமுத்திரத்துடைய கண்ட்ரோல்ல கப்பல் இருந்தது. மெதுவான தென்றல் அடித்த வேளையிலே எனக்கு இலேடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலே எனக்கு இலேவிடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலே எனக்கு இலேவிடவில்லை. சமுத்திரத்தோட கண்ட்ரோல்ல தான் சார் பவுலே இருந்தாரு. நான் ஊழியக்காரன், ஆனா என்னையே ஒரு சிறை, நானே ஒரு சிறை இறப்ப உணர்தான் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன்னா நான் ஊழியக்காரன், நான் பிரத்யட்சமான வெளிச்சத்தை பார்த்தவன். ஆனா இப்ப பவுலாலே ஒன்றும் செய்ய முடியல. சமுத்திரத்தோடைய சந்திரனும் நட்சத்திரமும் இல்லாதது. ரிவார்ட்ஸ், நட்சத்திரங்கள்ங்கிறது கணங்களை கொடுக்கிறது, அடையாளத்தை குறிக்கிறது. ரிவார்ட்ஸ் எந்த கணமும் இல்லை, எந்த வெளிச்சமும் இல்லை. சமுத்திரத்துடைய சிறையிருப்புல கப்பல் பவுலும் அந்த சமுத்திரத்துடைய சிறையிருப்பில் இருக்கும்போது ஒரு தரிசனம் வந்தது. என்னை ஆட்கொண்டவன் ஒரு தரிசனம் வந்த உடனே கப்பல் கைவிட ஆரம்பித்து, சமுத்திரம் கைவிட ஆரம்பித்தது, பெருங்காற்று கைவிட ஆரம்பித்தது, கப்பல் கரை சேர்ந்தது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து ஒரு வசனம் ஒருத்தர் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 1:21. கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமல் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல, கேடகமும் அவமதிக்கப்பட்டது. அவனுடைய கேடகமும் இப்ப தாவீது சவுலுடைய ஒரு அடக்க ஆராதனை ஸ்நேகம் பாராட்டின யோனத்தானும் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலும் ஒரு பெரிய பெலிஸ்தனுடைய யுத்தத்தில் அவர்கள் மரித்து போனது நிமித்தம் ஒரு அடக்க ஆராதனையில கண்ணீரோடு சொல்றான், கில்போவா மலைகளே, உங்கள் மீது பனியும் மழையும் பெய்யாதிருக்கட்டும். உபாகமம் 32:2 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல
என் உபதேசம். மலை மலை எதுக்கு அடையாளம்? உபதேசம். சொல்லுங்க உபதேசம். பிதாக்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் சொல்லுங்க உபதேசம். சொல்லுங்க மலையானது உபதேசம். அப்போ கில்போவா மலைகளே, உங்கள் மீது மழையும் பனியும் பெய்யாதிருப்பதாக. ஆவிக்குரிய அர்த்தத்தில் தாவீது சொல்றான், கில்போவா மலைகளே, சவுல் பெரிய ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் விழுந்துட்டான். ஆகவே ஆவிக்குரிய வழி நடத்துதல் உங்கள் எல்லைகளில் உங்கள் குடும்பத்தில் இராமல் போவதாக சொல்லி எதிர்மறையாக இந்த வார்த்தையை பேசுகிறான். ஆனால் கர்த்தர் அதை நமக்கு நேர்மறையாய் மாற்றி தருவார். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க பிரதர் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது, பனி துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல. அப்போ பனிங்கிறது எதை குறிக்கிறது? புரியலையே. வசனம். சொல்லுங்க வசனம். உபதேசம்னா மலை, பனினா இப்போ நான் சொல்கிறேன், கில்போவா மலைகளே, உங்கள் மீது பனியும் மழையும் பெய்யாதிருப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் மேலே உபதேசமும் உங்கள் மேலே வசனமும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஈராமல் போவதாகன்னு சொல்லி எதிர்மறையாக அந்த தேசத்தை குறித்து தாவீது பேசுகிறார். என்ன கவனிக்கணும்? நீதிமொழிகள் 1:27 என்ன கவனிக்க, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன். சொல்லுங்க வார்த்தையை தெரிவிப்பேன். பெரிய உலர்ந்த எலும்புகள் மத்தியில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி வார்த்தையினால எலும்புகளை எழும்ப பண்ணினார். ஆமாம் தானா? யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது எந்த தேசத்தில் கர்த்தர் எழுப்புதலை தர முடியும்? எந்த குடும்பத்தில் கர்த்தர் எழுப்புதல் என்றால், ஒரு மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறவன் மதுபானத்தை விட்டுட்டு ஊழியக்காரனை மாறிட்டா அது எழுப்புதல். விபச்சாரத்தில் இருக்கிறவன் விபச்சாரத்தை விட்டுட்டு இயேசு ஊழியம் செஞ்சால் அது எழுப்புதல். 10 மணிக்கு ஆராதிக்கிற சபைக்கு 12 மணிக்கு வர்றவன் 10 மணிக்கு ஆராதிக்கிற சபைக்கு 8 மணிக்கு வந்து முழங்கால் போட்டு ஐ எம் சின்னர், என் மேலே கிருபையாருன்னு சொல்லிச்சா அது எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. அப்போது எப்போ ஆண்டவர் தேசங்களில் தன்னுடைய ஆவியை ஊற்றி உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுவார்னா, எந்த சபை, எந்த ஊழியன், எந்த ஜனம் அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிறதோ அவர்கள் எல்லைகளில் தான் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். அவர்களுக்கு தான் வார்த்தையை தெரிவிப்பார். இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் தேசத்தில் வலு சிற்பத்தை போல எழும்பி நிற்கலாம். ஆனால் கடிந்து கொள்ளுகிற தகப்பன்மார்கள் கர்த்தர் தம்முடைய ஆவியை உங்கள் மூலமாய் எல்லைகளில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். வசனமும் பிரசனமும் நிறைந்த ஊழியங்கள் தேசத்தில் எழும்புனா அங்கே உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். கடிந்து கொள்றதுக்கு எந்த சபை கடிந்து கொள்றதை பேசுகிறதோ, எந்த ஊழியர் கடிந்து கொள்ளுகிற பிரசங்கத்தை பேசுகிறானோ, எந்த ஜனம் கடிந்து கொள்றதுக்கு திரும்புகிறதோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆவியை மனப்பூர்வமாய் கொடுப்பார். அவர்கள் ஜீவிதத்தில் விளர்ந்து போன அநேகம் உயிரடையும்படிக்கு கடிந்து கொள்ளுகிறதுக்கு திரும்புகிறவனுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார். கில்போவா மலைகளை உங்கள் மீது பனியும் மழையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் மேலே வசனமும் உங்கள் மேலே உபதேசமும் இல்லாமல் போகட்டும். சார், உபதேசமும் வசனமும் இல்லாத இடங்களில் ஜனங்களால் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. மகிமை சபைகளுக்குள்ளாக இருக்காது. ஏலி பிரதான ஆசாரியர், ஆனால் அவனுடைய எல்லைகள், அவனுடைய காலகட்டத்தில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. ஏலியுடைய பையங்க, ஊழியக்காரனுடைய பையங்கள் அந்த மாமிசம் அக்னியில் சுட்டெரிப்பதற்கு முன்பதாகவே ஒரு குரடால மாம்சத்தை திரும்ப எடுத்ததுனால மகிமை விலகி போனது. நான் சொல்றேன், பிரதான ஆசாரியன் ஏலி, அவனுக்கு கர்த்தருடைய வசனம் வெளிப்படவில்லை. ஆனால் இந்த 2026 பிரபலமான இருக்கிறவன் யார் சொன்னா? பிரபலமா இருக்கிறவன் கூச்ச பார்வையில், குருட்டு பார்வையில் இருக்கிறான். ஆனா இந்த நாட்கள் ராஜ்ய வாப்பக்கம் சாமுவேலே ராஜ்ய வாப்பக்கம் திரும்ப போது, ராஜ்ய வாப்பக்கம் வசனம் வெளிப்பாடு இல்ல, வசனம் இல்ல. ஏலியால மகிமை விலகிட்டு, ஏலியின் பிள்ளைகளால மகிமை விலகிட்டு, ஆனா
கர்த்தருடைய வசனத்தை அறியல, வெளிப்பாடு தெரியாது, அந்நிய பாஷை தெரியாது, முழங்கால் போட்டு எப்படி தியானிக்கணும் தெரியாது, ஆவிக்குரிய மண்டலத்தில் எந்த ஆவியை எப்படி ஜெயிக்கணும் தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, ஆராதிக்க தெரியாது, தூதனை ஒன்னால ஈர்க்க தெரியாது. ஆனா அறியாத சாமுவேலை பார்த்து 3 முறை சொல்ற, சாமுவேலே, ஏ சாமுவேலே, கர்த்தரை அவன் அறியாதிருந்தோம், அவன் மேல ஒரு சத்தம். ஓ சபை பிள்ளைகள், கர்த்தரை அறியல, நீ இன்னும் கர்த்தரை அறியல, உனக்கு வேதத்தை முழுமையா கூட வாசிக்க தெரியல, வேதத்தை இன்னும் வாசிக்காத எத்தனையோ பிள்ளைகள் இங்க இருக்கிறீங்க, தீர்க்க தரிசனம் வர இல்ல. ஆனா உன்னை பார்த்து சொல்ற, ஓ கூட இனி அவர் சம்பாசிக்க போகிறார், ஓ கூட அவர் சொப்பனத்துல பேச போற, தரிசனத்துல பேச போற, பைபிள் வாசிக்கும் போது பேச போற, ஒரு வசனத்தை வச்சு 1 வருஷமா அந்த எப்பதா திறக்கப்படுவதாக வசனம் 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 எழுப்புதல். நீ இன்னும் அவர் அறியல, நீ இன்னும் அவர் அறியல. ஆனா பிரதான ஆசாரியன் 7 பிரதான இந்திய தேசத்துல பிரதான ஆசாரியர்கள் கூச்ச பார்வையில இருக்காங்க. ஆனா கர்த்தர் எழுப்புதல் எதுவுமே உனக்கு தெரியாது. ஆனா உன்கிட்ட அவர் சாய்ந்து சொல்லுவார், எரேமியா என்னத்தை காண்கிறாய்? வார்கோதுமை கிளைகளை பார்க்கிற, நீ கண்டது சரியே, உன்னை கொண்டுதான் ஜனங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். சிறையிருப்புல இருக்கிற நீ, கடல் பிரச்சனையில் இருக்கிற, பலவீனத்துல இருக்கிற, நீ அவிசுவாசத்தில் இருக்கிற, உன் சிறையிருப்புக்குள்ள ஒரு சத்தம் வரும், என்னத்தை காண்கிறாய்? விலகின மகிமைய சாமுவேல் திரும்ப ஆலயத்துக்கு கொண்டு வந்தான். விலகின மகிமைய வா சொன்ன, திரும்ப இதே எல்லைகளுக்கு நீ திரும்ப கொண்டு வரும்படி நான் எல்லாத்தையும் மறைமுகமா பேசுற. பிரதான ஆசாரியன் ஏலியால மகிமை விலகினது, சந்ததியால மகிமை விலகினது. கூச்ச பார்வையா இருந்தான், வசனம் அவன்கிட்ட பேசல. சாமுவேல், இவெல்லாம் சாமுவேல் அறியாதவன் இடத்துல சத்தம் துணிக்க போது, அறியாத அழைப்பு உனக்கு வரப்போது. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற, பட்டயம் இருக்கு, கேடக இருக்கு, யுத்தனுக்கு இருக்கு, கோலியாத்தை ஜெயிக்க முடியல. சாப்பாடு கொடுக்க வந்த, சர்ச்சில் பாய் போட வந்த, பாஸ்டருக்கு டிரைவரா வந்த, மேல ராஜரிக அபிஷேகம், குடி ஃபயர், ராஜரிக அபிஷேகம், கோலியாத்தை நீ ஜெயிப்ப. இந்த வருஷம் உனக்கு எதிரா இருக்கிற பட்டணத்தை முடக்கி வைக்கிற, ஊழியத்தை முடக்கி வைத்த, குடும்பத்தை முடக்கி வைத்த சத்ருவுடைய ஒளிப்படத்தை சவுல் கேடகம் பிடித்திருக்கிறான். பட்டயம் இருக்கு, யுத்த நுணுக்கு இருக்கு, ஆர்மி இருக்கு, அவனுக்கு சத்ருடைய பலவீன தெரியல. சாப்பாடு கொடுக்க வந்த உனக்கு தேசத்துல சத்ருடைய பலவீனத்தை அவர் காண்பித்து கொடுப்பார். சவுல் கொண்டது 6000, ஆனா நீ கொண்டது 10,000. சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதி. தீவிரம், தீவிரம், தீவிரம். ஊழியம் இவ்வளவு நாள் தண்டு மெதுவா வலித்ததுக்கு காரணம், மெதுவான தண்டல் பெரும் கடும் காற்றா மாறினதுனால தண்டை மெதுவா வலித்த. ஊழிய ஸ்லோவாயிட்டுல, ஊழிய ஸ்லோவாயிட்டு, ஜபம் ஸ்லோவாயிட்டு, தரிசனம் ஸ்லோவாயிட்டு, வேகம் குறைஞ்சிட்டு, வேகம் குறைஞ்சிட்டு. ஆனா நீ செல்ல வேண்டிய பிரயாணம் அதிகம். இப்ப அவர் வேகத்தை கூட்டுகிறார். இப்ப பெட்ரோல் அல்ல, இப்ப டீசல் அல்ல, இப்ப பியூர் ஒயிட் ஆயில். அது விமானத்துக்கு தான். நீ வேகத்துக்குள்ள பிரயாணப்பட போற. செல்லுங்க, விமானம் காத்திருக்கு. எமிரேட்ஸ் waiting for you. Fire! Emirates doors open in the name of Jesus. நாடுகள் காத்திருக்கிறது, தீவுகள் காத்திருக்கிறது. Fire! தீவிரப்பட போற. Get ready. Elijah, move forward. Door is opened. Emirates விமானங்கள் காத்திருக்கும். பிரதான ஆசாரியன் இடத்துல சத்தம் இல்லை. பரலோகத்தோடைய கடைசி சான்ஸ். சாமுவேலே, 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 பிரதான ஆசாரி. இனிமேல் காலம் செல்லாதுன்னு சும்மா இது அப்படி பேச நினைக்காதீங்க. இனிமேல் காலம் செல்லாது.
அடுத்த தலைமுறை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த பிரயாணத்தை நோக்கி தொடர்றாங்க. வசனத்திலும் பிரசனத்திலும் அவன்லாம் இருக்க முடியாது. இது கடைசி சான்ஸ். எலியை நம்பின அவன் மகிமையை அவனால் விலகிட்டு. ஆனால் உனக்கு சார் இப்போ பிள்ளை கீழே ஆக்சிடென்ட் ஆகிருக்கான் சார், அவனுக்கு போய் நீ பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வா, நீ போலீஸில் போய் ரெக்கார்டு பண்ணிட்டு வா, அப்போ தான் ட்ரீட்மெண்ட்னா பிள்ளை செத்துரும் சார், பிள்ளை செத்துரும். முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணு. ஒரு பேஜை நம்பி அதை ஒதுக்கிட்டாரு. இப்போ 2வது சாட்டு பரலோகத்தில் ப்ரிப்பேர் ஆகிருக்கு. என்ன சாட்டு தெரியுமா? உள்ளவனை அவமாக்கும்படி இல்லாதவன் கையில் ராஜ்யம் வரப்போகுது. இல்லாதவன் கையில் ராஜ்யம் வரப்போகுது. ஆடு மேய்க்கிறவன் கையில் ராஜ்யம், மீன் பிடிக்கிறவன் கையில் வெளிப்பாடு, மீன் பிடிக்கிறவன் கையில் வெளிப்பாடு. ஞானிகளை விட்டுட்டு பரலோகம் பைத்தியத்தை தேடி வருது. உனக்கு தான் அவர் என்ன சொன்னாலும் பளிச்சுன்னு பேச தெரியும். டாக்டரின் படிச்சவன் அவரையே பேசிடுவான். ஆனா உனக்கு தெரியாது, உனக்கு கல்லுதான் இருக்கு உன் கையில. இந்த காலம் பட்டயம் இருந்தா ஜெயிக்க முடியாது, கேடகம் இருந்தா ஜெயிக்க முடியாது, யுத்தம் எடுக்கிறத ஜெயிக்க முடியாது. உன்கிட்ட கல் இருந்தா போதும். கல் உன் கையில என்ன இருக்கு? கல் இருக்கு. கல்லை வச்சு ஜெயிக்கிற காலம். இந்த கல்லுல மோதுகிறவன் நொறுக்கி விழுவான். இந்த கல்லு மேல அவர் சபையை கட்ட போகிறார். பட்டயத்தில் அல்ல, ஈட்டில் அல்ல, சின்ன கல்லுதான். தேசத்துல ஜெயிக்க முடியாமல் பிதாக்கள் காத்து கொண்டிருக்கும் போது மூவ் ஃபார்வர்ட். ஒன்றை கொண்டு கர்த்தர் ஜெயிக்க வைக்கிற கல்லு. எங்கப்பா வந்த? எங்க வந்த சார்? எழுப்புதல் நாங்களும் ஒண்ணு கிடையாதுப்பா. போய் கிராமத்தில் போய் சுவிசேஷம் வந்துச்சு போ சார், சேர்த்துக்கோங்க சார். உனக்கு அனுபவம் கிடையாடா சார், உனக்கு அறிவு கிடையாதுடா சார். இல்லை சார், எனக்குள்ள எஸ் முடியாதுடா. கிராமத்தில் போய் ஊழித்துச்சேடா. தப்பு சார், தப்பு. கொஞ்சம் ஆட இன்னொரு வேலை கரண்ட்டை ஒப்பு வச்சுட்டு தேசத்துக்குள்ள கர்த்தர் அவனை களமிறங்க விட்டா. தேசத்தில் பெரிய கோலியாத்தை ஜெயிச்சவன் 1000 விசுவாசியை வச்சதை எழுதப்படலை. கொஞ்சம் ஆடு, கொஞ்சம் ஆடை தானே மேய்க்கிறீங்க. கொஞ்சம் ஆடை மேய்க்கிற நீங்கள் கொஞ்சம் ஆடை ஒரு சண்டே வெளியே இன்னொரு உத்தரவாதம் உள்ள ஊழியன்ட்டு விட்டுட்டு உனக்கு தேசத்தில் வேலை இருக்கு, உன் ஊழியத்தை தேசத்துக்கு கொண்டு போகிறார். நீ கொஞ்சம் ஆடுதா, நீ கொஞ்சம் ஆடுதா, நீ கொஞ்சம் ஆடுதா, நீ கிராம சபைதா, நீ கிராமத்தில் தான் ஊழியம் செய்கிற. ஆனால் என்னமோ தெரியல, அந்த திட்டம் ஓவேலாம் இருக்கு. யுத்தம் எனக்கு தெரிஞ்சவன், கேடயத்தையும் ஈட்டியும் எப்படி அடிக்கணும்னு களம் தெரிஞ்சவன். ஆனால் அவன்கிட்ட பரலோகம் ஜெயிக்கக்கூடிய சூட்சுமத்தை சொல்லி கொடுக்கல. கொஞ்சம் ஆடு வைத்திருக்கிற 10 ஆடு 20 ஆடு 50 ஆடு வாரத்துக்கு கூட்டி கழிச்சு போனா 50 பேர் வர்றதே அபூர்வம். ஆனா அந்த 50 பேரை மேய்ச்சிட்டு இன்னொருத்தன்ட்ட உத்தரவாதம் கொடு, உன்னை தேசத்துக்கு கொண்டு போறா. எழுப்புதல்ல உரியாம உன் மேல ஒரு கடிதம் இருக்கு, இப்படி என்கிட்ட சொல்றார். உன் மேல ஒரு கடிதம் இருக்கு, அதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? படை தளபதி யோவாப்பு உன் பிரசங்கத்தை பார்க்கும்போது 100வது இடத்துல இருக்கிற உரியாம எழுப்புதல்ல முன் வரிசையில நிறுத்து, உன்னை முன் வரிசையில நிறுத்த போறா. புரியல உனக்கு? ஐய உன்னை முன்பு புரியலையா? தாவீது ஒரு லெட்டர் எழுதுறார். உரியாவை 110வது இடம் அணிவகுப்புல நின்றுட்டு இருக்கிறான். யோவாப்புக்கு அந்த லெட்டர் போகுது. உரியா தான் கொண்டு போறா. ஆனா உரியாவுக்கே தெரியாது வாழ்க்கையில இவனை ஃபர்ஸ்ட் இடத்துல கொண்டு வையின்னு பரலோகம் அவனை குறித்து எழுதி வச்சிருக்கிற ஜாதகம் உனக்கு தெரியாது, ஜாதகம் உனக்கு தெரியாது. ஆனால் நீ போய் ஒரு இடத்துல நீங்கள் போய் போதக பிதாக்கள் நீங்கள் போய் நிற்கும்போது, நீங்கள் போய் ஒரு இடத்துல இயேசுக்காக நிற்கும்போது உங்கள் மேலே இருக்கிற தலைவிதியை தகப்பன்மார்கள் வாசிப்பாங்க. அப்போ இப்படி வாசிச்சுட்டு இருக்கும்போது 108வது இடத்துல இருக்கிற உரியாவை யுத்தத்தில் எழுப்புதலில்
முதல் வரிசையில் நிறுத்தணும். சுருளை திருப்பிட்டு அவன் முகத்தை பார்ப்பான். உரியாவே, உன் இடம் 100ல் இல்லை, உன் இடம் 98ல் இல்லை, உன் இடம் 50ல் இல்லை, சிவகாசி அல்ல, ஃபர்ஸ்ட் பிளேஸ். காத்து முதன்மையானதை பிடித்து கொண்டா. ஃபர்ஸ்ட் ஜெயிக்க போற உன்னை பிதாக்களுடைய வரிசையில் வச்சிருக்கிறா. உனக்கு தெரியாது இந்த 2026 உனக்கு பலிபீடம் எங்கெல்லாம் நிறுத்தப்படுதோ அங்க போதக பிதாக்களை கர்த்தரை உட்கார வச்சு நீ பிரசங்கம் பண்ணிட்டு இருப்ப. ஆனா அவனுக்கு அது நிருபமா தெரியும். இவனை எழுப்புதல முன்னாடி போடு, இவனை எழுப்புதல முன்னாடி போடு. சிவகாசியில இருந்தாலும் பரவாயில்ல, 10 ஞாயிறு இந்தியால முதல்ல நிறுத்து. தகப்பன் அந்த ரதத்தோடு இணைத்துக்கொள், அந்த ரதத்தோடு இணைத்துக்கொள். பிலிப்புவே, யோப்பா பட்டணத்தை மாத்திரம் ஊழியம் செய்ய அழைக்கப்படல. சில ரத தேசத்துல விரைந்து ஓடிட்டு இருக்கு. பட் யூ வில் டு என்கவுண்டர். உன்னை அதுல இணைக்க போறார். உன்னை அவர் இணைக்க போறார். கல்லின் நடுவுல மதுரமான திராட்சை ரசம். உன் ஊழிய கல்லுன்னு சொன்னாங்களோ, உன் வாழ்க்கை கல்லுன்னு சொன்னாங்களோ, உன் கல்ல அந்த கற்சாடிக்கு, அந்த கற்சாடி அந்த வீட்டு வாசலுக்கு வெளியே வைக்கப்பட்ட கற்சாடி தான் காத்திருந்த பிள்ளைகளுக்கு நவமான திராட்சை ரசத்தை கொண்டு வந்தது. முந்தின ரசம், முந்தின பிதாக்கள், அந்த ரசம் குறைஞ்சு போயிட்டு, அந்த ரசம் குறைந்து போயிட்டு அடுத்த ரசம் யுவர் அடுத்து வந்த தூதன்மார்கள் மொண்டு கொண்டு போவார்கள். காத்திருந்தவன் சொல்லுவான், முந்தின மகிமையை காட்டிலும் வா ஊழியா என்னை அசைக்கு, வா ஊழியா என்னை விடுவிக்கு, வா ஊழியா என்னை கட்டுது, வா ஊழியா என்னை பலப்படுத்துது, வா ஊழியா சத்து போட என் பிள்ளையை எழுப்பிடு. கல்லுன்னு சொன்ன வாழ்க்கையில நவமான திராட்சை ரசம். கல்லு சொன்ன கற்பத்துல சாமுவேல், கற்ப திறக்கப்படட்டும், தீர்க்கதரிசன நிறைவேறுதல். சாமுவேல் வெளியே வா. யார பார்த்து சொன்ன ஊழியத்தை பார்த்து யார் சொன்ன மலடுன்னு? மலடா. இப்ப கர்ப்பத்தை துறப்பார் சார். தான் முதல் பெயர் சபா வர ஏலியால செய்ய முடியாதத ஊழிய செய்யும். ஊழியம் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வர ஃபயர். சபா ருகந்தல் கபா ஏகதல சந்தல் கபா. கற்ப திறக்கப்படட்டும். கல்லுகளுக்குள்ள நவமான திராட்சை ரசம் வெளிப்படுவதாக. யார் சார் சொன்னா சாரால பார்த்து தப்பு தப்பா பேசி தப்பு தப்பா ஜனங்களை நடத்தக்கூடாது? அவ சிரிச்சுட்டா அதனால இல்லை சார். அவ்வளவு பாடுகள் மத்தியில் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்குங்கும்போது சரிங்க சார். அவ சிரிப்பு அவரை வெக்கப்படுத்தலை. செத்து போனதெல்லாம் உள் வாங்கிட்டு நல்லா இருக்கியான்னு ஒருத்தன், நான் அவ்வளோ பலவீனத்தில் இருக்கும்போது நீங்கள் என்னை பார்த்து நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது உங்களை பார்த்து இல்லை சார் நல்லா இல்லை சார் அப்படியே பேசுவேன், நல்லா இருக்கேன். ஆனால் என் பின்னாடி 1000 அம்புகள் இருக்கும். அதை போல தான் சாராளுக்கு 1000 அம்பு. ஆகார் பிள்ளை, ஆகார் குடும்பத்தில் ஆகார் கற்பம் தலைச்சிட்டு அவன் ஊழியம் தலைச்சிட்டு உன் ஊழியத்தையும் தேசத்தில் வைப்பார். இப்படி சிரிக்கிறது அவன் நம்பிக்கை இல்லை. ரொம்ப சந்தோஷம் சார், நல்லா இருக்கேன். 1000 அம்புகளை அடக்கிட்டு சிரித்த முகத்தோடு ஒருத்தனுக்கு கனம் கொடுக்கறது தான் தமிழ்நாடு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை தான் சாரால் பரலோக தேவனுக்கு காமிச்சா உன் ஊழியத்தையும் ஜெயிக்க வைப்பேன். ரொம்ப சந்தோஷம் சார். சார் சொன்னதை அவர் செஞ்சிட்டார். இன்னைக்கு அத்தனை பாடுகளை முன்னாடி பின்னாடி முதுகில் அவ்வளவு பட்டயத்தை வச்சுட்டு எப்படி உன்னை கர்த்தர் நடத்துறார் சார், சூப்பரா நடத்துறார். அந்த சிரிப்பை பார்த்துதான் உன் கற்பத்தை திறந்து ஈசாக்க வெளியே கொண்டு வருவார். உன்னை பார்த்து மலடி சொன்னவ மத்தியில தாழ் முதல் பெயர் சபை வர ஒரு அசைவு. உடகதன ரகடதியா ஈசாக்குனா அவ சிரிப்புக்கு உகந்தவள். நீ சிரிச்சிட்ட பதில் சொன்னதுனால பரலோகமும் உன்னை பார்த்து சந்தோஷமா உன்னை எழுப்புதல பயன்படுத்துவா. சிம்சன் கையிலையும் சங்கிலி இருந்தது. இன்னும் என்ன நோட்ஸ் அவ்வளோதான், இன்னைக்கு முடிஞ்சது அவ்வளோதான். நோட்ஸ் கிடையாது. நான் பல முறை உள்ளே போக பார்க்க உள்ளே போக விடலை சார். நோட்ஸை பார்த்து ஊழியம் செய்கிறவன் கிடையாது. உள்ளே என்ன ஃப்ரூட் இருக்கோ சமயத்துக்கு ஏற்ற பழத்தை தட்டில் வைக்கிறவன் தான் சரியான
கலாச்சாரத்தில் உள்ளவன், நம்ம தேவராஜ்ய கலாச்சாரத்தில். எனக்கு ஆசை இருக்கணும், உனக்கு நான் அல்வா கொண்டு கொடுக்க முடியாது. உங்களுக்கு என்ன சாப்பாடோ அதை தான் ராஜ்யம் கொடுக்கும். அதை தான் போதக பிதாக்களும் செஞ்சிட்ருக்குறாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். 10 நோட்ஸை உட்கார வச்சு பேசி உங்களை தூங்க வைக்கிறத விட அவர் என்ன சாப்பாடு, யார் 12 சீசன் இயேசுக்கு பின்னாடி இருக்கிறான். 12 சீசனை உட்கார வச்சுட்டு 20,000 வேற மண்ணில் உட்கார வச்சுட்டு இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு எது இருக்கா? 12 சீசன் சொல்கிறான். ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. தைரியமாக சொல்லுங்க, ஒன்றும் இல்லை. உங்களை சொல்லலைங்க, ஒன்றும் இல்லை. 12 சீசனுங்க. யோவான் வெளிப்பாடுகளை பேசக்கூடியவன், பெரிய பெரிய ரெவலேஷன்ஸ் வெளிப்பாடுகளை பேசுகிறவன். இயேசு திரும்பி பார்த்து, இந்த பிள்ளைகளுக்கு எதாவது கொடுடா. சார் ஒன்றும் இல்லை. அந்த 20,000 பேர் யார் தெரியுமா சார்? எத்தனை ஊழியர்கள் பாவத்தில் விழுந்து இனி இயேசு என்னை மன்னிக்க மாட்டாரா அப்படின்னு பசியில் உட்கார்ந்துட்டு இருந்தவன். அந்த 20,000 பேர் யார் தெரியுமா? வாழ்க்கையில் தோற்று போனவன். அந்த 20,000 பேர் யார் தெரியுமா? இயேசு என் வாழ்க்கையும் கடன் பிரச்சனையை மாற்றி எனக்கும் ஒரு சொந்த வீடை கொடுத்து மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிற என் பிள்ளையும் காப்பாற்றி 4 பேர் என்னை வெட்கப்படுத்துகிற இடத்துல என் தலையும் உயர்த்துவாரான்னு அப்படிப்பட்ட பசியில் இருக்கிறவன் சார் 20,000 பேர். எங்கள் அப்பாவுக்கு சிறுநீரக பாதிப்பு, எங்கள் அப்பாவை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, யார் என்னை காப்பாற்றுவார்னு அப்படிப்பட்ட பசியில் இருக்கிறவன். இந்தியாவுடைய டோட்டல் கணக்கு, ஒரு தேசத்துக்கு, ஒரு எல்லைக்கு, ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆளை டோட்டலாக 20,000 பேர் உட்கார வச்சுருக்காரு. 20,000 பேரை உட்கார வச்சுட்டு 5,000 திரளான சீஷர்கள்னு பக்காவாக பேனரில் வந்த பேதுருவை பார்த்து கேட்குறாரு, அதெல்லாம் இருக்கட்டும், எது எழுப்புதல் தெரியுமா சார்? எபேசியரில் ஒரு வசனம் இருக்குது, பரம ஈவ ருசி பார்த்து பின்னிட்டு போனவனை திரும்ப நீ அவர்கிட்ட கொண்டு வந்தா நீ உண்மையாகவே என்னுடைய சீசன். பட்டையை போடுறவனை ஈஸியாக தட்டிட்டு போயிடலாம் சார். இயேசுடைய அங்க அகலத்தை தெரிஞ்சவன் பின்மாற்றமாக போனவன்கிட்ட போய் நீ இயேசுவை பற்றி சொன்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் அவன் திரும்ப மாட்டான். அப்படிப்பட்ட கூட்டம் தான் அந்த 20,000 பேர். பேதுருவை பார்த்து கேட்குறாரு, இவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்றை இருக்கா? பேதுரு சொல்கிறான், சார் ஒன்றுமே இல்லை சார். பெரிய பெரிய வெளிப்பாடுகளை பார்த்து, குதிரையை பார்த்தேன், ரதத்தை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். இப்போ இவனை ஜெயிக்க வைக்க வேண்டிய எது இருக்கா? ஒன்றும் இல்லை சார். தப்பு கிடையாது, ஒன்றும் இல்லை சார். 12 சீஷர்களும் இயேசுவோடு இருந்து அற்புத அடையாளத்தை பார்த்த 12 சீஷர்களும் இன்னைக்கு இந்திய தேசத்தில் என் வேர்ல்டுலேயே 12 சீஷர்களும் இயேசுவை பார்த்து 20,000 ஜனங்களை தூக்கி விடுறதுக்கு என்கிட்ட ஒன்று இல்லைன்னு சொல்லும்போது, எரேமியாவே நீ உன்னை சின்ன பையன் நினைக்காத, ஓ சின்ன நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தும். ஒரு அமேசான் காட்ட ஒரு நெருப்பு பற்ற வைத்த உடனே பச்சை மரங்கள் பற்றி எரியும். பச்சை மரம் பற்றி எரியும். உன்னை சின்ன பையன் நினைக்காத. 1000ங்களுக்கு சாப்பாடு செய்யக்கூடியதுக்கு ஒரு தீக்குச்சியை தான் சார் ஒரு அந்த குக் மேக்கர் பயன்படுத்துவான். புரியலையோ? உங்க சர்ச்சில் 1000 பேருக்கு சாப்பாடு பண்ணுறதுக்கு அக்கினி குண்டத்தை கொண்டு அடுப்பில் போட மாட்டோம். ஒரே ஒரு தீக்குச்சி நெருப்பு. நீ ஒரே ஒரு சிறிய நெருப்பு தான், ஆனால் நீ பெரிய காட்டை கொளுத்த போற. இந்திய தேசத்தை நீ கொளுத்த போற. 12 சீசனும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். 12 சீசனும் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். அந்திரியா சொல்கிறான், சார் அங்கே லிட்டில் பாய்ஸ் கியர், அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அந்த சின்ன பையன் தான் நீங்களும் நானும். ஆமேன்னு சொல்லுங்க. கையில் இருக்கு, சொல்லுங்க, செத்த நிலைமை. அந்த 2 மீனும் தண்ணிக்குள்ளே இருந்தால் தான் உயிர் வாழும். அது தண்ணிக்குள்ளேயும் இல்லை, அதுக்கு தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன் செத்த மீனாகவும் இருக்கும். அப்போ அந்த மீனுக்கு ஜீவனும் இல்லை. ஒரு மீன் உயிர் வாழணும்னா அது தண்ணியில் இருக்கணும். ஒரு மீன் 5000, ஒருத்தர் 2 மீன் சாப்பிட்டா 10,000, 20,000, 40,000 மீன் அங்கே பரிமாறப்பட்டிருக்கு. ஒரு மீன் இனப்பெருக்கம் செய்யணும்னா அதுக்கு ஜோடு இருக்கணும். அதுக்கு ஜோடும் இல்லை, அதுக்கு உயிரும் இல்லை, அதுக்கு தண்ணிலையும் இல்லை. ஆனால் அது ஏசாமி கரத்தில் இருக்கு. சின்ன பையன் சொல்கிற, செத்தது தான் என் கையில் இருக்குன்னு சொல்கிறேன், செயல்படாதது தான் என் கையில் இருக்குன்னு சொல்கிறேன், தோற்று போனது தான் என் கையில் இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இயேசு உன்னை பார்த்து சொல்கிறா, ஆட தங்கமே, 12 சீசன்ட்ட இல்லாதது வான்ட்ட இருக்குல்ல, கையில் கொடு,
சின்ன நெருப்பு பற்றி எரிய வைப்ப. சின்ன நெருப்பு இந்த 2026 உன்னை பார்த்து எரேமியாவே நீ சின்ன பையன் சொல்லாத, இதோ நான் உன்னை பார் பிட்டுகாவை இட்ட கட்ட நாட்ட இடிக்க உன்னை சாதிகளுக்கு தீர்க்க தரிசியா பயன்படுத்துவேன். 12 சீசன் கையில இல்லாத ஏதோ ஒண்ணு இயேசுவுக்கும் பார்க்கிறார். கையில இருக்கிறத அவர் பார்த்துட்டார். இந்த 2026 வெளிப்பாடு பெற்ற யோவான் கையில இல்லாதது, பேதுரு கையில இல்லாதது 13 நிருபத்தை எழுதின பவுல் சொல்லுகிறார், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் லிட்டில் பாய் சிறியவனாகிய நான். இயேசுவோடு நல்ல பழகினவன் 1 பேதுரு 2 பேதுருன்னு முடிச்சிட்டான் சார். நல்ல பழகினவன் தான் 13 நிருபம் எழுதியிருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து கூட இருந்து காஃபி குடிச்சு பண்ணு சாப்பிட்டவன் 2 நிருபத்தை 1 பேதுரு 2 பேதுரு 2 நிருபத்தை தான் அவனால் எழுத முடிஞ்சது. இயேசுடைய மாம்சத்தின்படி அவன் அறியலை, இயேசு ஆவியின்படி தான் அறிந்தான். இயேசு கூட உட்காந்து பரலோகத்தில் டீ காஃபி குடிச்சேன்னு எத்தனையோ பேர் சொல்கிற மத்தியில் நான் ஜெபிக்கும்போது பிரசன்னத்தை மட்டும் தான் சார் உணர முடியும்னு சொல்கிறேன். ஆனால் நீ சின்ன நெருப்புன்னு சொல்கிற. அவன் என் கூட பழகி 2 நிருபம் தான் எழுத முடிஞ்சது. நீ என்னை பார்க்காமையே பழகி 13 நிருபம் எழுதுறேன்னா நீ சின்னவன் தான். ஆனால் உன் மேலே இருக்கிற அக்கினி பெரிய காட்டு, அமேசான் காட்டு சார். ஒரு நெருப்பை பச்சை மரத்தில் பற்றி எரிஞ்சதுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, இந்த ஊழியத்தை முடிச்சிருந்த. ஆனால் பச்சை மரமே பற்றி எரிய வைக்கணும்னா அது சிறிய நெருப்பா இருந்தாலும் அது பரலோகத்தால் அனுப்பப்பட்ட நெருப்பா இருக்கும். சிறிய நெருப்பு உன்னை சின்ன பையன் நினைக்காத. நீ காட்ட கொளுத்த போற, ஏடி இந்தியாவை கொளுத்த போற, பூமியில அக்கினியை போட வந்த, அது பற்றி எரிய விரும்புகிற. நீ சின்னவன் சொல்லாத. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதி மாவா. ஏன்னா 12 வேட்டை இல்ல, 12 தீர்க்கதரிசிட்ட இல்ல, பிரதான சுவிசேஷகட்ட இல்ல, பிரதான வெளிப்பாடு உள்ளவன்ட்ட இல்ல. 12 பேரும் இந்திய தேசத்துல 12 பேர் சொல்றா இவங்களை ஜெயிக்க வைக்க, பரம ஈவ ருசி பார்த்து பின்மாற்றமா இருக்கிறவனை ஜெயிக்க வைக்க என் கையில ஒண்ணு இல்ல. ஆனா சின்ன பையன் இருக்கிறா, அவ கையில செத்தது இருக்கு. வாழ்க்கை செத்து போனாலும் அது அவர் கையில இருக்கிறதுனால 2026 அநேக மீன்களுக்குள்ளாக அவர் ஜீவனை உண்டு பண்ண போகிறார். இச்சையானது கற்பம் தெரிந்தா அது என்ன பிறப்பிக்கும் தெரியுமா? மரணத்தை பிறப்பிக்கும். ஆனா இச்சை அடக்கமானது கற்பம் தெரிந்தா அது ஜீவனை பிறப்பிக்கும். இச்சை அடக்கம் இருக்கு. 10 பேர் ஊழியத்தில் வருகிற பணத்தை வச்சு வீடை கட்டி காரை வாங்கும் போது அதே பணத்தை மறுபடி ஊழியத்தில் போட்ட பாத்தியா? அந்த இச்சை அடக்கத்தை பார்த்து இச்சையானது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சை அடக்கம் வீடு கட்ட வேண்டாம், இந்த பணத்தை வச்சு ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்தட்டும். அந்த பணத்துல இச்சை அடக்கத்தை பார்த்த அந்த இச்சை அடக்கத்துக்கு இச்சை மரணத்தை பிறப்பிக்கும். இச்சை அடக்கம் ஜீவனை பிறப்பிக்கும். நடுநாள காத்திருந்தது இருதயத்தை இழக்க பண்ணும். நீ சோர்ந்துட்ட, உனக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை இல்ல. ஆனா நீ எப்பவோ ஜெயிச்சிருக்கணும். நீ எப்பவோ ஊழியத்தில் ஜெயிச்சிருக்கணும். நீ எப்பவோ பட்டணத்துக்கு வெளியே வந்திருக்கணும். ஆனா உன் கையில இருக்கிறது நன்மை தீமை அறியிற கடி. ஆனா இப்ப அவர் உன் கையில கொடுக்கிறது ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் உன் ஊழியத்தில் ஜீவ விருட்சம், உன் குடும்பத்தில் ஜீவ விருட்சம். நன்மை தீமை அறியிற கனிய உன்கிட்ட இருந்து அவர் எடுக்கிறார். உன்கிட்ட இருந்து அவர் எடுக்கிறார். நீ ஜெயிக்க போற. ஏன்னா உன் கையில வந்தது ஜீவ விருட்சம், உன் ஊழியத்தில் வந்தது ஜீவ விருட்சம். எத்தனையோ பேரு பணத்தை வச்சு அந்த பணத்தை வச்சு அவங்க குடும்பத்தையும் அவங்க வாழ்க்கையை கட்டும் போது அதே பணத்தை மறுபடியும் ராஜ்யத்துக்கு போட்டல. அந்த இச்சை அடக்கத்தை பார்த்துட்ட, அந்த இச்சை அடக்கத்தை பார்த்துட்ட. எத்தனையோ பேர் ஸ்தாபன உதவியை வைத்து தன் குடும்பத்தை நடத்தும் போது அதே ஸ்தாபன உதவியை வைத்து மற்ற ஊழியக்காரனுக்கு பகிர்ந்து கொடுத்தல. அந்த இச்சை அடக்கத்தை பார்த்துட்ட. உன் குடும்பத்துக்கு கண்ணீர் வடிக்காம மற்ற குடும்பத்துக்கு கண்ணீர் வடிச்சல. அந்த இச்சை அடக்கத்தை பார்த்துட்ட. இச்சை அடக்கம் உள்ளவர் கையில நன்மை தீமை அறிகிற கனி அல்ல. இச்சை அடக்கம் உள்ளவர் கையில ஜீவ விருட்சம். ஜெய கொள்ளக்கிறவனுக்கு ஜீவ விருட்சம். நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாரு, நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாரு, நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாரு, உன் ஊழிய ஜெயிச்சிரும் சொல்றாரு, உன் குடும்பம் ஜெயிச்சிரும் சொல்றாரு. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சம் உன் கையில. இந்த 2026 நன்மை தீமை அறிகிற கனி அவரை விட்டு விலகப்படும். ஜீவ விருட்சம் அவர் ராஜ்யத்தோடு இணையப்படும். வாழ்க்கையில் எப்போவோ ஜெயிச்சிருக்கலாம் சார். எந்த ஃபேஸ்புக்கும் கிடையாது, எந்த யூடியூப்பும் கிடையாது. எத்தனையோ பிதாக்களோட பிரயாணப்படுறோம். என் வாட்ஸ்அப்புகளோட என் ஸ்டேட்டஸை நான் அங்கே போகிறேன், நான் இங்கே போகிறேன். தப்பல்ல, கர்த்தர் சொன்னால் செய்யணும்.
என்னமோ தெரில நம்மளை மறைச்சி வச்சிருக்கிறாருன்னா 7000 பேருக்கு இன்னும் வேலை இருக்குது தேசத்தில். 7000 பேருக்கு வேலை இருக்குது. இப்போவே உன்னை விட்டா கூறு போட்டு விற்றுருவா. கூறு போட்டு விற்றுருவா. ராஜஸ்தானில் சிவகாசியில் கார்த்திக் ஹோட்டலில் சாப்பிட்டவன் சொல்கிறா, கார்த்திக் ஹோட்டலில் சாப்பிட்டது நல்லா இருக்கு, இந்த சிவகாசியில் ராஜஸ்தான் ஹோட்டல் இருக்கு, அங்கே சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவா. கூறு போட்டு விற்றுருவா. இப்போ நீ வெளிப்பட்டா உன்னை 10ல் 11 வைப்பா. ஆனால் கொரோனா காலத்தில் நீ ஒரு ஹோட்டலை திறந்து நீ வெறும் பழையது வெங்காயமும் வச்சா 1000 பேர் வந்து நிப்பா. இது அமிர்தம் போல இருக்கு. நீ காத்துரு. இப்ப வெளிப்பட நடக்காத ஒரு பஞ்ச காலம் வரும். அந்த பஞ்ச காலத்துல உன் குடும்பத்துல தாடியும், உன் ஊழியத்துல தாடியும், உன் தரிசனத்துல தாடியும் லட்சங்கள் உன் பக்கம் திருப்புவா. இப்ப வெளிப்பட நினைக்காத. நான் மறைச்சனா, நான் கதவை அடைச்சனா, அதே கதவை 40 நாளுக்கு அப்புறம் நான் திறக்க தெரியும். நீ திறக்க நினைக்காத. ஆனா நான் இப்ப சொல்றேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலிக்கல. இப்போ உனக்கு திறந்த வாசல், open the doors. நோவாவே வெளியே வா. நியாய தீர்ப்பு முடிஞ்சதை பார்க்க போற. நீ வெளியே வரும்போது சலம் குறைந்து இருக்கிறத பார்க்க போற. நீ வெளியே வரும்போது பேல அரநாத்துல நிக்கத பார்க்க போற. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் குளிராற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. ஆராதிச்சீடா, கும்பிட்டாராதிச்சீடா, ஆராதிக்கும் போல் அவதானம் பாடிடா. பூஜிதமா ரட்சா நாமம் வாழ்த்தி பாடா. பதமலரில் தானு வேணு வன்னிச்சீட ஆத்மநாதானாம் நின்னில் சேரேனம் எந்த மனசில் நீ நாள் நாளேனம் ஆத்மநாதானாம் நின்னில் சேரேனம் எந்த மனசில் நீ நாள் நாளேனம். யாபேசு. இதோட முடிக்கிறேன் சார். ஆண்டவருக்கு ஒரு சாம்பிள் தேவைப்படுது. ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாம் இங்கே வாப்பா. என்ன ஆண்டவரே, நான் உனக்கு இந்த பூமியில் நான் யாருன்னு நான் காமிக்கிறதுக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சொல்லுங்க ஆண்டவரே, உனக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கும், உன் மனைவிக்கு கற்பம் சேர்த்து இருக்கும், அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு ஈசாக்க தருவேன். அந்த துக்கத்தை நீ எனக்காக சுமக்க முடியுமா? ஆண்டவர் ஆபிரகாம் சொல்கிறான், ஐ எம் ரெடி. அண்ணாலை பார்த்து சொல்கிறான், அண்ணால இங்கே வாப்பா. என்ன ஆண்டவர், இதோடு முடிக்கிறேன். நீ வருஷந்தோறும் பண்டிகைக்கு வருவேன், ஆனால் உன் மேலே ஒரு பேரை வைக்க போகிறேன். இவள் மலடி, இவள் கற்பத்தை அடைத்திருக்கிறா, எனக்காக கொஞ்சம் காத்துரு. ஆனால் நான் நிச்சயமாக உன் கற்பத்தை திறந்து பூமியவே அசைக்கக்கூடிய சாமுவேலை உனக்கு தருவேன். எனக்காக அந்த துக்கத்தை உன்னால் சுமக்க முடியுமா? நான் ரெடி. யாபேஸ் எங்க வாய. எல்லா சகோதரனை பார்க்கிலும் உங்கள் அம்மாவை வச்சே உனக்கு ஒரு பாடத்துக்கு சொல்லிக் கொடுப்பேன். இவன் பிறந்த நேரம், இவன் ஊழியத்துக்கு வந்த நேரம் என் வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டேன், அதனால் இவன் யாபேசன். ஆனால் நீ பயப்படாத, அந்த நேரத்தில் உனக்கு ஒரு சரியான நேரம் வரும்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவேன், நான் உன் எல்லையை பெரிதாக்குவேன். ஆனால் இவன் பிறந்த நேரம் என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு உன் அம்மாவும் உன் கூட இருக்கிற சொந்தக்காரனும் உன்னை பார்த்து விரல் நீட்டி நிகழ்ச்சொல்லு உன் மேலே வைப்பான். எனக்காக நீ ஏற்றுக்கொள்ளுவையா? ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே. சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ கடு அவங்கக்கிட்ட ஆண்டவர் போய் சொன்னாரா, அவ்வளோ வரும் விழுந்துருவான், நீ எனக்காக அவங்கக்கிட்ட நிற்கணும். ஆனால் 7 மடங்கு அக்கினி வரும், பயப்படாத. நீ முன்ன போதுக்கு முன்னாடி நான் உனக்காக முன்ன வந்து நிற்பேன். ஒரு பெரிய உலகளாவிய திட்டத்தை கவனிங்க. பெரிய உலகளாவிய யூனிவர்சல்ஸ் உலகளாவிய திட்டம் பரலோகத்தில் நடந்துட்டு இருக்கும்போது, இந்த உலகத்தை மீட்கிறதுக்கு யார் போவா? என் குமாரனாகிய இயேசு, நீ உலகத்துக்கு போறியா?
அப்போ இயேசு சொல்கிறாரு, உலகத்தில் என்ன ப்ராஜெக்ட்டு, பயப்படாத. ஒரு 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் நீ சிலுவையில் எனக்காக நிற்கணும். 1 நிமிஷம் உன்னை கைவிடுவேன். அந்த 1 நிமிஷத்தில் உலகத்தை நான் மறுபடியும் உன் ரத்தத்தில் மீட்டுக்கொள்ளுவேன். ஆனால் நீ பாதாள அறைக்குள்ளே போவேன். உன்னை கல்லறைக்குள்ளே 3 நாள் வைப்பாங்க. ஆனால் நான் கரெக்டாக 3ஆம் நாள் உன்னை உயிரோடு எழுப்புவேன். இப்போ இயேசு சொல்கிறார், உங்களை நம்பி உலகத்துக்குள்ளே போகிறேன். 3ஆம் நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்துடுவீங்களா? கண்டிப்பாக நான் வரேன். சிலுவையை இயேசு சுமந்தார். லாசர் 20 வயசில் இருக்கும்போது லாசருவை பார்த்து, தம்பி கேமராலாம் இருக்கட்டுங்க, வாமா அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். லாசருவை பார்த்து சொல்கிறார், லாசருவே, இப்போ உனக்கு வயசு 20, ஆனால் நான் உன்னை 40. அப்போ சொல்லும்போது தான் அந்த ஊழியக்காரன் சொல்கிறாரா, நான் அந்த துக்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவன் ஒரு பாட்டு எழுதுகிறான். துக்கத்திண்டே பான பாத்திரம் கர்த்தாவிண்டே கையில் தந்தா, துக்கத்திண்டே பான பாத்திரம் எந்த கையில் தந்தா, சந்தோஷத்தோட அதை வாங்கி அல்லேலூயா பாடிடும் நான். சொல்லுங்க, சந்தோஷத்தோட அதை வாங்கி அல்லேலூயா பாடி. இதோட முடிக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் வர்ஷிப் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் இவ்வளவு துக்கத்துக்கும் ஒரு சாம்பிள். இன்றைக்கி இயேசு எனக்கு குழந்தை தருவார்னா ஆபிரகாமை பார்க்க தோணுது. இயேசு என் எல்லையை பெருக இன்றைக்கும் பூமி அழியிற வர யாபேசின் தேவன்னு ஒரு சத்தம் 1 நாளாகமம் 4:10 இருக்குது. இன்றைக்கும் சிங்கத்தின் கபில ஜெயிச்ச ஒரு சத்தம் இருக்குது. இன்றைக்கும் வயசான சகரிய எலிசபத்தில் ஒரு யோவான் சானகன் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் அவர் வல்லமை வெளிப்படுத்த. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நிறைய அவர் உங்கள் மேலே அவர் துக்கத்தை சுமத்துவார். கொஞ்ச நாள் எனக்காக நீ கடனாளியை போல நடிக்கணும், ஆனால் நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கறேன்னா மாற்றேன். ப்ராஜெக்டில் ஓ கூட படித்தவெல்லாம் ஜெயிச்சிருவானே, ஆனால் உன்னை தோக்க வைக்கிறது தான் தெய்வீக திட்டம். கீழ்ப்படியாமைக்குள்ளே யூதர்களை தலைவரே அடைச்சி போட்டார். அதனால தான் வேர்ல்டுக்குள்ளே ரட்சிப்பு வரணும். சில நேரம் உன்னை நான் தோற்கடிப்பேன், நீ அந்த துக்கத்தை சுமந்து கொள்வியா? உன்னை மட்டும் ரசித்து உன் கணவரை ரசிக்க ஒரு 5 வருஷம் தாமதப்படுத்துவேன். அந்த 5 வருஷம் நீ உன் கணவருக்காக மனமுகந்து என் ஸ்நேக பாராட்டி ஜெபிக்க முடியுமா அவனால்? உன் மேலே இப்போ நீங்கள் எவ்வளவோ துக்கத்தை சுமக்கிறீங்கல்ல, இன்னும் என் ஊழியத்தில் ஜெயிக்கலை, பிரகாசிக்கலை, என் குடும்பத்தில் அது நடக்கலை, இது நடக்கலை. நடக்காமல் இருக்கிறதுக்கு நல்லதுன்னு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. கழிஞ்ச வருஷங்கள் 20 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்குதுன்னா பரலோகத்துக்கு நீங்கள் ப்ராஜெக்டாக உங்கள் கையில் தான் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ நீங்கள் என்னெல்லாம் சுமக்கிறீங்களோ அவரை பார்த்து சொல்லுங்க, துக்க
ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്തായന്തൻ കയ്യിൽ തന്നാ. കൈ തട്ടി പഠിங்க. சந்தோஷத்தோட கடன் பிரச்சனை இருக்குட்டியா, குழந்தை இல்லை இருக்குட்டியா, ஓ அல்லேலூயா பாடிடும் ஞான் சந்தோஷத்தோடதை வாங்கி அல்லேலூயா பாடிடும். ஒரு இமை பொழுது உன்னை கைவிடுவேன் இயேசுவே, அந்த இம்மை பொழுத உலகத்தையே திருப்புவேன். இயேசு சொல்றார், சந்தோஷத்தோடதை வாங்கி அல்லேலூயா பாடிடுங்க. சந்தோஷத்தோடதை வாங்கி அல்லேலூயா பாடி. எங்களுக்கு என்ன பண்ணுது? கிரேஸ் ப்ரீச்சிங்கில் பிரசங்கம் பண்ணுறான், ஆடிக்கார் கொடுத்துட்டான், வீடை கட்டிட்டான், பெரிய பெரிய பங்களா கட்டிட்டான், 2 கோடிக்கு திருநெல்வேலியில் கிரேஸ் கிருபை பற்றி தவறாக உபதேசம் பண்ணி 2 கோடிக்கு வீடை கட்டி கியா காரில் வரும்போது சத்தியத்தை பேசி கூடாரத்துக்குள்ளே வெக்கையில் உட்காந்துட்டு இருக்கிற எனக்கு என்ன, அதாவது போதக பிதாக்களுக்கு என்ன, நான் இன்னும் ஜெயிக்கலையா? இல்லை இல்லை இல்லை, சந்தோஷத்தோடதை வாங்கி கியாக்கார பரலோகம் போமான்னு தெரியாது சார், கூடாரம் பரலோகம் போகும். சந்தோஷத்தோடதை வாங்கி அல்லேலூயா பாடிடுங்க. சார் நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன், அண்ணன்மாரெல்லாம் பெரிய பெரிய லெவலில் வந்துட்டா, நம்மளை அப்பனும் மதிக்க மாட்டேங்க, அண்ணனும் மதிக்க மாட்டேங்க, கூட இருக்கிற நண்பர்களும் மதிக்க மாட்டேங்க. உன்னை பார்த்து ஆடு மேய்க்கிறவன், நீ ஏன்டா இங்கே வந்த, நீ சாப்பாடு கொடுக்க வந்த, சாப்பாடு வேலையை மட்டும் செஞ்சுட்டு போகணும், பலிபீடத்தில் வந்து மைக்க பிடிச்சி. சந்தோஷத்தோடதை வாங்கி அல்லேலூயா பாடிடுங்க. 3 நாள் இயேசுடைய சரீரம் அசையலை சார். அரிமத்தி, இதோடு முடிக்கிற அரிமத்தியனாகிய இயேசு யோசேப்பு செத்த இயேசுவை கையில் வாங்கிட்டா. சொல்லுங்க, கையில் வாங்கினது மரணமான இயேசு, மரணம் அடைந்த இயேசு. எல்லாரும் சொல்கிறாங்க, என் ஊழியத்தில் இயேசு ஜீவிக்கிறார், என் குடும்பத்தில் இயேசு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், என் தரிசனத்தில் இயேசு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அரிமத்தியனாகிய யோசேப்புடைய கையில் 3 நாள் இயேசு ஜீவன் உள்ளதை அவன் பார்க்கல, இயேசுடைய வல்லமை அவன் பார்க்கல, இயேசுடைய உயிர்த்தெழுதல் அவன் பார்க்கல. இயேசுவை அவன் கையில் வாங்கும்போது இயேசுவை மரித்த நிலைமையில இயேசுவை கையில் வாங்கினான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இயேசு மரித்த நிலைமையில காண்ற போல இருக்கா? 3 நாள் தான் அதுக்கு டயம், 3 நாள் தான். அந்த மரித்த இயேசுவை, அந்த மரித்த ஊழியத்தை உலகத்தில் ஒருத்தரும் வாங்கல. ஆனால் அரிமத்தியனாகிய இயேசு யோசேப்பு சொல்றா, செத்து போன இயேசுவை எனக்கு கொடு, என்னை ஐஸ்வர்யமாக்குற இயேசு, என்னை கியாக்காரில் கொடுக்க வைக்கிற இயேசு, எனக்கு பங்களா கொடுக்கிற இயேசு, என்னை பிரபலப்படுத்துகிற இயேசு, என்னை உயர்த்துகிற இயேசு, என்ன அந்த இயேசு வாங்கல. என் ஊழியத்தில் இருக்கிற இயேசு, என் வாழ்க்கை பிரயாணத்தில் இருக்கிற இயேசு ஜீவன் உள்ளதை போல தெரியவே இல்லை. ஊழியத்தில் அவர் ஜீவன் உள்ளதை போல தெரியல, குடும்பத்தில் அவர் ஜீவன் உள்ளதா இருக்கிறது போல தெரியல. அதான் கேட்கிறோம், இருக்கிறீங்களா ஆண்டவர், இருக்கிறீங்களா? அரிமத்தியனாகிய யோசேப்பு 3 நாள் இயேசு சாமியை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் 10,000ங்களின் சுந்தரனன் என்னுடைய வாழ்க்கையில், நீங்கள் எல்லார் வாழ்க்கையில் ஜீவன் உள்ளவராக இருந்தீங்க. காணாவூர் வாழ்க்கையில் ஜீவன் உள்ளவராக இருக்கிறீங்க, மரித்த லாசரு வாழ்க்கையில் ஜீவன் உள்ளவராக இருந்தீங்க, எத்தனையோ எத்தனையோ பாடையில் போன வாலிபனுக்கு நீங்கள் ஜீவன் உள்ளவராக இருந்தீங்க. ஆனால் என் கையில் பிதா கொடுக்கும்போது நீங்கள் மரித்த நிலைமையில் இருக்கிறீங்க. ஆனாலும் பரவாயில்ல, சந்தோஷத்தோடதை வாங்கி ஒரு கல்லறை ரெடி பண்ணிட்டான். அல்லேலூயா பாடிடும். இயேசுக்கு தூபம் வர்க்க வச்சு அந்த கல்லறையில் வச்சுட்டா. சந்தோஷத்தோடதை ஒரு பெரிய கல்லெடுத்து அந்த கல்லறையை மூடிட்டான். அல்லேலூயா பாடி. இப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கை எதில் தெரியுமா சார் இருக்கு? இதோட முடிக்கிற. எலும்பி நில்லுங்க, எலும்பி நில்லுங்க, எலும்பி நில்லுங்க. சொன்ன சாரி, ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போனதுக்காக மன்னிக்கணும்.